அனைவருக்கும் இனி அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்பினுடைய தொடக்க செய்தியாக பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தில் முதலாவதாக கர்மயோகம். கர்மயோகம் என்பது ஒரு செயலில் பலனை எதிர்பார்க்காமல், பலனில் பற்று வைக்காமல், விருப்பு வெறுப்புன்றி தன்னலமற்று கடமையை செய்வதன் மூலம் இறைவனுடைய பாதத்தில் நாம் இணையலாம், இறைவனோடு இணையலாம் அப்படிங்கிறதான் கர்மயோகம். இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பி பிரசன்ட். நாம் எந்த செயலில் ஈடுபடுகிறோமோ அந்த செயலில் முழுமையாக முழு மனதோடு ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய எளிமையானது. இன்னும் எளிமையா சொன்னா, இப்போ இருக்கிறதுல நீங்க வகுப்புல இருக்கிறீங்க, வகுப்புல இருக்கின்ற பொழுது உங்களுடைய முழுமையான மனம், முழுமையான சிந்தனை அப்படிங்கிறது இதை பற்றி மட்டுமே இருக்க வேண்டும். இது தொடர்பான குறிப்புகள் எடுப்பதாக இருந்தாலும் சரி, கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் திங், ஒரு இதில் மட்டுமே இருக்கும். பலர் சொல்றாங்க தியானம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, தியானத்தின் முதன்மையானது செயலற்று இருப்பது, சும்மா இருக்கிறது. சும்மா இருப்பதே மிகச்சிறந்த தியானம். தியானத்தினுடைய அடிப்படை நோக்கம் செயலற்று இருப்பது, அதுதான் தியானம். நீங்க எதையுமே சிந்தனை வேலை செய்யாம இருக்கிறதுல மனம் ஒருநிலைப்படுத்துதல், மனம் எதிலும் அலைப்பாயாம இருப்பது அப்படிங்கிறது. அப்படி இருக்க முடிகிறதா அப்படின்னா முடியல. அதுக்கு தான் தியானம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ், சில டெக்னிக்கெல்லாம் சொல்லி அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு தான் நம்ம தியான முறைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமா கீதையில சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த 3 யோகத்தில் முதலில் கர்ம யோகம் அப்படிங்கிறதுனா, மனிதர்கள் அப்படிங்கிறவங்க தன்னுடைய வாழ்வை நகர்த்துவதற்காக வாழ்வியலில் ஈடுபடுகின்ற, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற மக்கள் அப்படி போகும்பொழுது தினசரி கடமை, அவங்களுக்குன்னு வேலை இருக்குது, சம்பாதிக்கணும் இல்லையா, இந்த வேலையை அப்படி எப்படி நம்ம இதில் ஈடுபட்டுக்கிட்டு கடவுளை தியானிப்பது அப்படி இல்லை, எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான். அப்போ உங்களுடைய வேலையில் நீங்கள் முழுமனதோடு ஈடுபடுகின்ற பொழுது இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற செய்தி. இதுல பி பிரசன்ட்ங்கிறதுலேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் அந்த இடத்துல பல முறை சொல்லியிருக்கேன். டாக்டர் நேற்று 2 டேஸுக்கு முன்னாடி டாக்டர் நான் போகும்போது டாக்டர் ஆகாஷிக் ரெக்கார்ட் பத்தி ஒரு கிளாஸ் வகுப்பு இருக்கு, அதுல சேருவோம் அப்படின்ட்டு 99 ரூபீஸ் 1 hour கிளாஸ்ல அட்டன் பண்றேன். நான் சொன்னேன் ஆல்ரெடி நீங்க தான் இதை பத்தி ஆகாஷிக் ரெக்கார்டே படிக்கக்கூடியவர், நீங்க கிளியர் வாங்கிட்டு இதுல போய் என்ன சார் ஜாயின் பண்ணணும், இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, உடனே டாக்டர் என்ன சொன்னார், இல்ல எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது, சித்தர்கள் சொன்னாங்க இல்லை நீங்கள் சேருங்க அப்படின்னு. 1 hour 99 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணோம். அதில் அதிகபட்சம் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே முடிக்கிறதுல 10 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அவங்க சொன்னது என்னன்னா, ஆகாஷிக் ரெக்கார்டுங்கிறது சஞ்சீத கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா, இது மாதிரி ஒன்று இருக்குது. இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கலாம். இதை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய தவறுகளில் இருந்து சரி செய்து முழுமையாக இறைவனை அடைய முடியும், இறைநிலையை அடைவது. இதை நீங்களே படிச்சுக்கலாம், 1 hour சாராம்சம் இதுதான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்க. அப்போ எங்களுடைய ஆகாஷிக் ரெக்கார்ட் சொல்லணும்னா, அப்புறம் திரும்ப சொல்றாங்க, உங்களுடைய ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படின்னு படிக்கணும்னா அதுக்கு சில ட்ரைனிங் இருக்குது, அதை சொல்லணும், அதுக்கு தனியா 10,000 ரூபீஸ். ஸோ செஷனோட எண்ட் பாயிண்ட் அதுக்கு 10,000 ரூபான்னு பிட்டை போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ 1 hour 99 ரூபாய் கட்டப்பட்டதனுடைய செய்தி எப்படின்னா, ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படிங்கிறது என்னன்னா சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராரத கர்மா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். 1 hour 99 ரூபா. அப்போ டாக்டர் கேட்டுட்டு அப்புறம் சொன்னாரு, சரி இது நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னா, சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பிரசன்ட்ல இருக்கிற இதை பற்றி ஆகாஷிக் ரெக்கார்டா இருக்கட்டும் அல்லது ஆன்மீக விஷயங்களா இருக்கட்டும், என்னென்ன சொல்லுகின்றார்கள், அதில் என்னென்ன தவறுகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதுல சொல்லப்பட்டது. என்னன்னா, ஆகாஷிக் ரெக்கார்டை நான் உங்களுக்கு கத்துத்தரேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்டை கத்துக்கொள்வதற்கான விஷயத்தை எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம், படித்துக் கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம், அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், பயிற்சி எடுக்கலாம். பட் அவங்க நான் உங்களுடைய ஆகாஷிக் ரெக்கார்டை சொல்றேன்றாங்க இல்லையா, அது 100க்கு 100% தவறு. கடவுளாகவே இருந்தாலும் ஆகாஷிக் ரெக்கார்டை படித்தாலும் கூட யாருக்கும் இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இறைக்கட்டளை. ஆகாஷிக் ரெக்கார்டு யாரோட, ஒருவருடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட வேண்டும். அதற்கான கர்மா இருக்கிறவங்க அதை அனுபவித்தே ஆகணும். அதை கடவுளா இருந்தாலும் நீ உனக்கு இந்த கர்மா அப்படி இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அதை பத்தி சொல்லுவாங்க. பி பிரசன்ட். அவர்களுடைய கர்மாவின் அடிப்படையில தான் கடவுளா இருந்தாலும்
அந்த ஆகாஷிக் ரெக்கார்டை பற்றி நீங்க இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அந்த நிலைக்கு உயர்ந்த பொழுது அவங்களுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படி சொல்லுவாங்க. நிலைக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னா, கடவுளே இருந்தாலும் எல்லாரும் பார்த்தவங்களுக்கெல்லாம் ரெக்கார்டை பத்தி சொல்லக்கூடாது. அப்போ ஆகாஷிக் ரெக்கார்டை பத்தி இப்ப நிறைய இதுலயும் ₹99 நிறைய போடுறாங்க. ₹1000, ₹2000, ₹5000 ஆகாஷிக் ரெக்கார்டை படிக்கலாம் கத்துக்கலாம் அப்படின்னு போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது முடியாது. அது பண்ணக்கூடாது. முடியாதுங்கிறது உண்மை. அந்த மாதிரி பேசிக் அடிப்படை ரீசன், அது அடிப்படை காரணம். இதுவே அவங்களுக்கு தெரியலங்கும் போது எப்படி அவங்க ரெக்கார்டை பத்தி சொல்லுவாங்க? நிச்சயம் ரெக்கார்டெல்லாம் படிக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் அப்படி உண்மையில் ஆகாஷிக் ரெக்கார்டை படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக எல்லாரோட ஆகாஷிக் ரெக்கார்டையும் நான் ஓப்பன்ல படிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வகுப்பு இருக்குது. இது ஏற்கனவே டாக்டருக்கு தெரிஞ்ச விஷயம். அது மாரி சொல்ல போறதில்ல. அப்படி இருக்கிற விஷயத்தையே ₹99 பே பண்ணி உட்காந்து டேக்கிங் நோட்ஸ். அவர் நோட்ஸ் எடுத்து என்னென்னலாம் சொல்றாங்கன்னு ஒரு குறிப்பு எழுதி நோட்ஸ் வச்சிருக்காரு. அவர் எந்த யூடியூப்ல உட்காந்தாலும் டேட்டு போட்டு என்ன யூடியூப்னு பேர் போட்டு அந்த நோட்ஸ்ல எடுப்பாங்க. யூடியூப்ல உட்காருவாங்க. சில டைம் எனக்கு இந்த யூடியூப்ல உட்காருங்க, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உட்காருங்க. சில டைம் நானும் யூடியூப்ல உட்காருவேன். இப்போ ஏஐல வந்து அட்வான்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம சேர்ந்து நான் கிளாஸ்ல இருக்கும்போது டாக்டரும் வந்து ஜாயின் பண்ணி கிளாஸ் அதை கவனிப்பாங்க. திரும்பவும் இதை நான் வலியுறுத்த காரணம், நம்ம இதுல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது எத்தனை பேர் முழுமையாக கர்மயோகத்தின் அடிப்படையில், யோகான்றோம் இல்லையா, கர்மயோகத்தினோட அடிப்படையும் எத்தனை பேர் முழுமையாக இந்த வகுப்பில் இதுக்குன்னு தனியா நோட்டு போட்டிருக்கீங்க? எத்தனை பேர் டே 1ல இருந்து இன்னைய டேட்ல இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், டாக்டர் இதை சொன்னாங்க, இது வந்து சரியா இருக்கு இல்ல தவறா இருக்கு, உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில், இல்லை நாம வந்து என்னென்ன ப்ரெசென்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னென்ன மிஸ் பண்ணோம், என்ன பண்ண முடியுது, என்ன பண்ண முடியல அப்படின்னு எத்தனை பேர் நோட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. அதனாலதான் நான் வலியுறுத்தி இன்டெரக்டா குரூப்லயும் போட்டிருந்தேன், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியதுக்குன்னா இது டாக்டர் சொல்லணும். ஆனால் இன்டெரக்டா டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலானவர்கள் அதை சொல்லலை. எப்ப சொன்னார்னா, தானத்தில் சிறந்த தானம் ஞான தானம். தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. ஆன்மீக ரீதியாக வரும்போது ஞான தானம். ஏன்னா எல்லா சித்தர்களுமே செய்தது வந்து அவர்களுடைய பிரசன்ட் இருக்கும்போது ஆன்மீகத்தை சிறப்பாக வழி நடத்தி சென்றார்கள். அதன் பிறகு இந்த மக்களுக்கு அதனை பற்றிய குறிப்புகளை எழுதி வைத்து விட்டு சென்றார்கள். திருவள்ளுவரை இன்றைக்கும் நாம் போற்றுகின்ற காரணம், உலகம் இருக்கின்ற கடைசி காலகட்டங்களையும் வள்ளுவ பெரும் நன்றிமா. காரணம் என்னன்னா, இந்த உலகத்திற்கு ஞான தானம், என்னை பொறுத்தவரை ஞான தானம் அப்படிங்கிறதே தப்பு. அது ஞான தர்மம். ஞான தானம் என்பது எதிர்பார்ப்பது, பலனை எதிர்பார்ப்பது. திருவள்ளுவர் வந்து எந்த பலனையுமே எதிர்பார்க்கல, அது ஞான தர்மம். டாக்டர் அது மாதிரி அது உங்களுக்கு அந்த கிளாஸ் எடுக்கிறதுனால ஏதாவது பயன், அவருக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமான்னு இல்லை. அப்போ ஞான தர்மத்தை இங்கே டாக்டர் அவர்கள் இறைவனோடு சித்தர்களோடு பேசி டே டு டேவில் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதை சரியா உள்வாங்கிக்கிறீங்களான்ற கவனிக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது. அடிப்படையில் முதல் மாணவன்கிற பொறுப்புல அதை கவனிக்கின்ற பொறுப்பு எனக்கு. நான் அன்பானவன், எளிமையானவன், ஆனால் கவனிப்பதில் கடுமையானவன். ஆனா அப்படி யாரும் ஃபாலோ பண்ணல. ரொம்ப வருத்தம். 2 நேற்றுக்கு சொல்லும்போது வருத்தமான விஷயம் என்னன்னா, அப்படி யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. ஒரு சிலர் எழுதி வச்சிருக்கேன் நேற்று. அதனாலதான் குரூப்ல போடும்பொழுது அதிகபட்சம் 5 பேர் கிட்டத்தட்ட தான் போட்டிருக்கேன், 5-6 பேர் தான். நீ எழுதி குரூப்ல போடணுங்கிறதுல அந்த ப்ராக்டிஸ் மற்றவங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் குரூப்லேயே போட சொல்றேன். நீங்க எழுதுங்க, ஒரு நோட்டு புதுசாக வாங்க. அதிகபட்சம் ₹25 ₹30 ஆக போதும். அந்த நோட்ல வந்து ஃபர்ஸ்ட் டேன்னா ஒரு நாள் நீங்க கவனிக்கிறேன், இன்னைக்கு எத்தனை நாள் அப்படின்னு நான் சொல்றேன். 1 டேட்லேயே நான் போடுறேன். அந்த டேட்டு நான் போட்டுட்டு உங்களால கவனிக்க முடிஞ்சது. டாக்டர் சிலர் வந்து 6 பக்கம் 7 பக்கம்ன்றது, சிலர் வந்து ரமணிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா டாக்டர் பேசுறது அப்படியே வந்து டிட்டோவாகவே எழுதுவார். இன்னும் சிலர், அப்புறம் கோயம்புத்தூர்ல ப்ரொஃபஸர் நிறைய பேர் இருக்காங்க. ஆரானன் சரி, கருணானன் சரி, அவங்களும் போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் போடுறதுங்கிறது சிலர் வந்து அவர்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறாங்களோ அந்த அளவு நிறைய உள்வாங்கி கொண்டாலும் எழுத முடிய டைமுங்க இருக்கிற அளவுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸா போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு பக்கம், எத்தனை பக்கம் வேணாலும் நீங்க எழுதலாம். அட்லீஸ்ட் ஒரு பக்கம் நீங்க டேட்டு போட்டு டைமிங் போட்டுட்டு இத்தனை கிளாஸ் அப்படின்ட்டு அந்த பக்கம் கீ நோட்ஸ் போடுங்க. நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்கிறத கூட முக்கியம் இல்லை, நீங்க பண்றீங்களாங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் நீங்க இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு யோகியின் சுயசரிதை அப்படிங்கிற மாதிரி நீங்க தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படிங்கும்பொழுது ஒரு பக்கத்துல எழுதுறீங்க, எழுதி முடிச்ச பிறகு எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும் இல்லையா, அதை பத்தி யோசிக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா நான் சொல்றேன், 100%, 100% அத்தனை பேர் கூட பிரச்சனைக்கான ரீசன் கிளியரா சொல்லிட்டார். இதுதான் ரீசன். அது எப்படி சரி செய்ய முடியும் 100% கிளியரா சொல்லிட்டாரு.
சொல்லிட்டாரு, ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அது எப்படி சரி செய்து கொள்ள முடியும்? தனிப்பட்ட முறையில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்த தனிப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் என்ன சிக்கல்கள் இருக்கு, அதை எப்படி சரி செய்யணுங்க கிளியரா சொல்லிட்டாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கிளியரா சொல்லியிருக்காரு. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல கிளியரா புரிஞ்சிக்க முடியல. எப்படி புரிஞ்சிக்க முடியலன்னா, நீங்க ரிவ்யூ பண்றதுல எல்லாருமே எப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், டாக்டர் வர்றாரு, ஊசி போடுறாரு, அடுத்தது மருந்து சாப்பிடும், அந்த பேட்டர்ன்ல இருக்கீங்க. அப்படி இல்ல. ஹி டீச்சிங் டு எவ்ரிதிங். அவர் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. உங்களுக்கு தேவையானது நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். முழுமையாக கற்றுக் கொடுத்து விட்டார். உங்களுக்கு எது நீங்களே சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு. அது இல்லாத பட்சத்தில் தான் பேசுறாரு. பேசும்போது கூட ஃபாலோ பண்றது, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, அதுலயும் ஃபாலோ பண்றது இல்ல. இதுல எதுலையுமே வரல, எல்லா கேட்டகரியிலும் வரலங்கும் போதுதான் அடுத்த ஸ்டெப்ஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சித்தர்கள் செய்து, சித்தர்கள் அவர் சொன்ன சித்தர்கள் நானே கூட தேவையில்லை, நான் சொல்றது அந்த 18 இறை கட்டளைகள் சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்கிறாரு, அதை ஃபாலோ பண்றது இல்லை. இன்னும் சிலருக்கு வந்து இன்னும் டீப்பா சில விஷயங்களை சொல்றது இல்ல, சொல்ல முடியாது அவரால. சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம், முழுமையாக சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். சொல்ல முடியாத விஷயம் அப்படின்னு சிலது. சொல்ல முடியாத விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, நான் வந்து 2 3 விஷயம் நிறைய தடவை கேட்டிருக்கேன். சில சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்துல வந்து ஃபைனான்சியல் வந்து இது இத பண்ணணும், இப்படி செய்யணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. டக்குன்னு சரி அப்புறம் சொல்றேன்ட்டார். அப்புறம் சொல்றேன்னு சொல்றது, அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன சார், அந்த முக்கியமா நமக்கு தேவையே ஃபினான்ஷியல் தான், நீங்க அதை சொல்றேன்னு டக்குன்னு சொல்லலையே, அப்புறம் சொல்றேன்றீங்கன்னு அப்ப சொன்னாரு. என்டிட்டிஸ், நாம் ஒரு விஷயத்தை, நமக்கு தேவையான விஷயம் கிடைக்கணும், அது கிடைக்கல, அது கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அதுக்கான இல்லூஷன் கிடைக்குது யாராவது சொல்றாங்க அப்படின்னா அதை தடுக்கின்ற சக்தி என்டிட்டிஸ், கெட்ட கர்மான் இருக்கு இல்லையா, அதனுடைய சக்திங்கிறது ரெட் கலர்ல இருக்கும், நம்ம சுற்றியே இருக்கும். ஒருடைய அது வந்து ஏவல் பில்லி அந்த ஒரு கேரக்டர் இருக்குது. இன்னொருடைய தாட் இருக்குது, அது எனர்ஜியா ஆக்டிவா இருக்கும். அப்ப என்னன்னா, சிலருக்கு சார் வந்து சொல்லாததுக்கு ரீசன் என்னன்னா, அவர் சொல்லும் பொழுது நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த என்டிட்டிஸும் கேட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ நான் இருக்கேன்னா, நான் சார் என்கிட்ட சொல்றேன்னா, எனக்கு தெரியாது, இங்க இருக்கிற மேக்சிமம் பலருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்டிட்டிஸ், என்னை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் என்டிட்டிஸ் இருக்கும். அதாவது எனக்கு நல்லது செய்யக்கூடியதும் இருக்கும், எனக்கு கெட்டது செய்யக்கூடும், எல்லாருக்குமே இருக்கும். அதாவது சொல்லும்பொழுது ஒரு மனிதனுடைய விசிபிள் அப்படி நம்ம பார்க்குறோம், இதுதான் நான், இதை சுற்றி இருப்பதில் அப்படிங்கிறது வெறும் 5%, அதிகபட்சம் 5% நம்மளால பார்க்க முடியுது. 95% கண்ட்ரோல் பை இன்விசிபிள் ஃபோர்ஸ். நமக்கு கண்ணுக்கு தெரியாத இதுதான் நம்மை கட்டுப்படுத்துகிறது. கண்ணுக்கு தெரிந்தது கண்ணுக்கு தெரியாததான் கட்டுப்படுத்துகிறது. இப்ப நம்மை சுற்றி இருக்கின்ற அரா இருக்கு இல்லையா, தாட், இதுதான் நம்மை கட்டுப்படுத்துகிறது. அப்போ நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படி நடக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை டாக்டர் சொல்லும்போது உங்களை விட அது நடக்குது. இப்போ 10 மணிக்கு இவருக்கு ஃபோன் பண்ணு, இவர் உங்களுக்கு பணம் கொடுப்பாருன்னு அவர் சொல்றாருன்னா, உங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட அந்த என்டிட்டிஸ் ரியாக்ட் பண்ணும். யாருக்கு நீங்க ஃபோன் பண்றீங்களோ உங்களுக்கு முன்னாடி அவருக்கு அந்த டைம்ல ஃபோன் எடுக்க முடியாது, அதுக்கு வேற ஒரு ப்ராப்ளமும் அது கிரியேட் பண்ணும். இது இன்விசிபிளா ஃபோர்ஸ் நடக்கிறது. அப்போ அதனாலதான் அவர் வந்து சில விஷயங்களை டைரக்டா சொல்றது இல்ல. உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும், ஒருத்தர் சொல்றாங்கன்னா இதுக்கு இதுதான் சொல்யூஷன், இது பண்ணுனா சரியாயிடும் தெரியும். ஆனால் அவர் இன்டைரக்டா சொல்ற விஷயத்துல ஃபாலோ பண்றது இல்ல, ஃபாலோ பண்ண முடியாது. இன்டைரக்டா சொல்ற விஷயங்களே என்டிட்டிஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். உங்களுக்கு முன்னாடி ரியாக்ட் 10 மணிக்கு போங்க, 10 ஒருத்தர் கடன் கொடுக்குறாங்கன்னா 10 மணிக்கு முன்னாடி அது அடுத்த செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டே போயிட்டு அவர் வந்து அந்த இடத்துல இல்லாத மாதிரி, ஃபோன் ரீசார்ஜ் இல்லாத மாதிரி, இல்லைன்னா வேற யாராவது பேசிட்டு இருக்க மாதிரி, பேசினாலும் கோவமா பேசுற மாதிரி, நீங்க கோவமா பேசுற மாதிரி, அவரு கோவமா பேசுற மாதிரியோ, டிசீஸுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களை விட அது பயங்கரமா ரியாக்ட் ஆகும். அது பேட் கர்மா அப்படிதான் செய்யும். அதனாலதான் வந்து நான் வந்து ஐ நோ தட் சம்திங் லைக் தட். அவர் சொல்ற விஷயங்களை ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். அப்படி இருந்தாலும் கூட எனக்கு வந்து சில விஷயங்கள் புரியாம நானே டென்ஷன் ஆயிடும். ஏன்னா இப்போ ஜப்பான்ல இருக்க மேடம் வந்து அன்னைக்கு வந்திருந்தாங்க, இதுக்காகவே வந்திருந்தாங்க, லீவ் போட்டு 1 மாதம் கிட்டத்தட்ட இருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் இன்னும் ஒருபடி அதிகமா போயிட்டு டாக்டர், அவங்க வந்து 28 ஃபிளைட்டு, 12 o'clock ஆக்சுவலி ஃபிளைட்டு. நான் டாக்டர்கிட்ட என்ன சொல்லிட்டேன்னா, 25ஆம் தேதியே கிளம்புறாங்க சார்ன்னு சொல்லிட்டு 23ஆம் தேதி நம்ம கொடுத்துருவோன்ட்டு ப்ரிகாஷனா போட்டேன். நான் 23ஆம் தேதி அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துடலாம். 27 23 அமாவாசை அது கரெக்டாக வருது. 25ஆம் தேதி ஸ்ட்ரிக்ட்லியா நான் சொல்றேன், சார் அவங்க இன்னைக்கு வந்து வாங்கிக்கிட்டு போனாதான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சார் கேட்டார், என்னைக்கு ஃபிளைட் டைம் இருக்கட்டும் சார், இது இன்னைக்கு கொடுத்துருவோம். சரினா 25th முடியல, 26 கம்பல்சரி நான் டைட்டாவே பண்றேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல கொடுக்கும்போது கடகடன்னு எழுதுனா அவங்களுக்கு ஃபிளைட்ல ரீச் ஆகுறது கஷ்டம். ஸோ கொடுக்கறதுல எழுதுறது கஷ்டம், அவருக்கு எல்லாமே சிக்கல் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஒன் வீக் முன்னாடியே டைட் பண்ணிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது கூட கரெக்டாக அவங்க ஃபிளைட் போறாங்கன்னா எல்லாமே ஆரம்பிக்கிறோம், மிஸ்ஸிங். அவருக்கு வர வேண்டிய கொரியர் போட்டிருந்தது கரெக்டாக ஃப்ரைடே வர வேண்டியது, ஃப்ரைடே வர கொரியர் மண்டே வந்திருக்கு. மண்டேலேருந்து இங்கே கொண்டு வந்தே தரல அவங்க. மெடிசன்ஸ் அப்படியே பேக்கிங்கில் இருக்கு.
கரெக்டாக 28ஆம் தேதி பாருங்க, 28ஆம் தேதி காலையில் தான் வருது. திரும்ப அவர் எனர்ஜைசேஷன் பண்ண திரும்ப உட்காந்துட்டு எல்லாமே செட்டிங்கில் உட்காரும் பொழுது 2 மணிக்கு தான் மெடிசன் போடுறதுக்கான ப்ரீ பிளான்ட்லேயே உட்கார முடியுது அவரால். உட்கார முடிஞ்சோடனே அதன் பிறகு அவங்க 5 o'clock வரணும். 6 o'clock வரையும் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம், எழுதிக்கிட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். சார் உட்காந்து இதெல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க வந்துட்டாங்க சார், நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரெஷரைஸ்டு. நான் இதுக்காக தான் 1 வீக் முன்னாடியே சொன்னேன், சரி பிளான் பண்ணலாம் சார். அப்போ கிட்டத்தட்ட எழுதி முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே தான் அவங்க 5 மணிக்கு வந்தாங்க. 2 மணி நேரம் 8 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புறாங்க. 12 o'clock தான் ஃப்ளைட். அட்லீஸ்ட் 12 மணி ரீச் ஆனேன். சப்போஸ் ஏதாவது ஹெவி டிராஃபிக் இந்த மாதிரி இருந்தால் ஃப்ளைட் மிஸ் ஆகிடும். பட் அதனால தான் நான் 1 வீக் முன்னாடி கொடுக்கலாங்கிறது. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க இது மாதிரி இருக்குது, அவங்களுக்கு வந்து இது கிடைக்க கூடாதுன்னு இருக்கும்போது நம்ம அதை மீறி பண்ணுறோம். மெடிசன் கொடுக்கறது ரொம்ப ஈஸி, கிறிஸ்டல் கொடுக்கறது ஈஸி, உடனே எல்லாமே இருக்குது, எல்லாமே கொடுக்க முடியும். ஆனால் அவங்களுடைய நெகட்டிவ் கர்மாஸ்ங்கிறது அதை தடுக்குது. கொடுக்கலாம், ஆனால் கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. இந்த டேட்ல இந்த டைம்ல இது உங்களுக்கு முடியும், இத்தனை நாட்களுக்குள், குறைந்தபட்சம் 48 நாளுக்குள் எதுவுமே தெரியாது. இங்க இருந்து ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் பண்ண எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை, அதை பத்தி ஒரு ஐடியாவுமே இல்லை, எந்த தேஞ்சுமே இல்லைன்னு சொல்றவங்க கூட 48 நாள்ல 100% சேஞ்சஸ் இருந்தே தீரும். 100% டோட்டலா ப்ராப்ளம் மாறிடும் இல்லை, உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இங்கிருந்து மெடிசன் வாங்குகின்ற பொழுதே உங்களுடைய ஆரா கிளென்சிங் பண்ணிட்டு நெகட்டிவ் கர்மா கிளென்சிங் பண்ண பிறகுதான் அங்க அனுப்புறாங்க. அப்படிங்கும்போது டெஃபினட்டா தட் வில் பி ரிசீவ், உங்களுக்கு ரிசீவ் கிடைச்சாவும் மேபி அதையும் மீறி புரிந்து கொள்ள முடியாமல், ஆனால் 48 நாள் ரியலைஸ் பண்ணாம இருக்கிறதே முடியாது, பண்ணாம இருக்க முடியாது, அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் இதை அவங்கள டீப் அண்ட் டெப்தா சொல்லப்படுகிறது. இறை தூதராக நேரடியாக இருந்து அவர் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தப்படும். ஏன்னா கவனிக்கின்ற அந்த இடத்துல இருக்கும்போது பெரும்பாலானவர்கள் வர்ற கிளாஸ் அட்டன் பண்றீங்க, அது ரொம்ப சந்தோஷம். கவனிக்கிறீங்க, அதுவும் சந்தோஷம். அதை ஒபே பண்றீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேள்விகள் கேட்கறீங்க, ரொம்ப சந்தோஷம். இதன் மூலம் நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுனால டாக்டருக்கோ மற்ற இங்க இருக்கிறவங்களுக்கோ இல்லை பர்டிகுலரா எனக்கோ எதுவுமே கிடையாது. நீங்க கிளாஸ் அட்டன் பண்றீங்க, ஓகே. மார்னிங் செஷன்ஸ்ல வந்து பிஃபோர் த கிளாஸ் வி ஹவ் டு ஷேரிங் அவர் தாட், பேசுகிறோம். இல்லை பாடல், நல்ல பாடக்கூடியவர்களும் அதை பயிற்சி பெறக்கூடியவர்களும் இறைவனை பற்றி பாடக்கூடிய ஷேரிங்கிறது ஒரு குடும்ப உறவுகளாக நம்ம நல்லது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறோம். அதை தாண்டி வகுப்புல நீங்க எழுதிடுறீங்க, என்ன குறிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியதுல நான் முக்கியமான இடத்துல இருக்கேன். ஆனா இல்லை அப்படிங்கிறதா 99% உண்மை. அப்படியே இருந்தாலும் ஒரு நாள் எடுத்து ஷேர் பண்றது. பட் தயவு செஞ்சு மை கைண்ட்லி ரெக்வஸ்ட் டு யூ, திஸ் இஸ் ஃபார் யூ, உங்களுக்காக சொல்றேன். என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன, தயவு செஞ்சு நோட் எடுங்க. இது வந்து இது ஒரு பின்னொரு நாளில் எவ்வளவு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் லேட்டர். நீங்க எவ்வளவுதான் நோட்ஸ் எடுத்தாலும் ஒரு நாளைக்கு அவ்வளவு செஷன்ஸ்ல அவ்வளவு குறிப்புகள் இருக்குது, அவ்வளவு உங்களால ஞாபகம் வச்சிருக்க முடியாது. பெரும்பாலான நானே டெய்லி கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு பேசும்போது லைவ்ல பேசும்போது புதன்கிழமை பாசிப்பருப்பு பச்சரிசியா பாசிப்பருப்பு பச்சை பயிர் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆக்சுவலி டாக்டர் சொன்னது கோதுமை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் செஷன் மாறும்போது எனக்கு என்னோட தாட்ல எனக்கு சொன்னது மட்டுமே மைண்ட்ல நிற்கிது. அப்போ அந்த செஷன்ல சொன்னது கூட உட்காந்து பேசும்போது கவனிச்சுக்கிட்டு நோட் எடுத்துக்கிட்டு இருக்க எனக்கே மாறுது. அப்படிங்கும்போது இப்ப கவனிச்சுக்கிட்டு யதார்த்தமா கவனித்து கொண்டு போகிறவர்களுக்கு முழுமையாக பண்ண முடியாது. அதனாலதான் நான் தயவு செஞ்சு சொல்றேன், நோட்ஸ் எடுங்க. ஸோ இது 2-3 நாள் திரும்ப அப்புறம் கம்பல்சரி ஆக்கலாம். ஏன் திரும்ப சொல்றேன்னா, வருத்தப்பட்டாலும் கூட சில விஷயங்கள் நான் சொல்லி தான் தீரணும். இஃப் தோஸ் ஹூ ஆர் பெய்டு த ஜூம் மீட்டிங் ஆர் செஷன்ஸ், டெஃபினெட்லி தே வில் டேக் த நோட்ஸ். யார் ஒருவர் பணம் முழுமையாக கட்டி அந்த கிளாஸ்ல வகுப்பில் அட்டன் பண்றாங்களோ நிச்சயமா அவர்கள் நோட்ஸ் எடுத்தே தருவாங்க. ஏன்னா பணம் கட்டிருக்கோம், நோட்ஸ் எடுக்கிறோம். திரும்ப வந்து இல்லைன்னா திரும்ப இந்த செஷன் போனால் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் 99 rupees எல்லாருமே நோட்ஸ் எடுத்தாங்க. திரும்ப ஏஐ கிளாஸ்ல நான் இப்போ இருக்கிறேன், ஏஐ கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேருமே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குறாங்க, இது நீங்க செய்யுங்கன்னா அடுத்த நாள் வந்து இது செய்யலை, இது டவுட் இருக்குன்னு கேட்குறாங்க. எல்லாருமே நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நோட்ஸ் எடுப்பதற்காக அவங்க ஏஐலேயே கிளவுட்ஸ்ல வந்து பே பண்ணி கொடுக்காங்க, அதுல நோட்ஸ் போடுறாங்க. அப்போ அதுல இருக்கிற குறைவான பேராக இருந்தாலும் எத்தனை பேர் இருக்காலும் அத்தனை பேராலும் அதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் எனக்கு தெரிந்தவரை தப்பா இருந்தால் மன்னிக்கணும், அவங்க பே பண்ணியிருக்கிறாங்க, அந்த வகுப்புக்காக பணம் செலுத்தி இருக்கிறார்கள். எனவே அதை மிகவும் கவனிக்கிறார்கள். அதற்காக பணம் செலுத்தியதால் அதில் கவனம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதிலிருந்து குறிப்புகள் எடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை மறந்தே போனாலும் சரி, அந்த குறிப்புகள் பின்னாளில் அவர்களுக்கு பயன்படும் என்று நினைக்கிறார்கள். காரணம், பணம் செலுத்தி இருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லலாம். அதுல வந்து பெரியார் நம்ம உதாரணம் எடுத்து நல்ல விஷயத்துக்கு எதிர்க்கலாம். கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லலை, கடவுளின் சொன்னதுக்கு ரீசன் கடவுளின் பெயரால் தவறுகள் நடக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் இல்லை என்று சொன்னார். அது இல்லை சொல்றது ஒரு டாக்டர் சொல்ல மாதிரி எக்ஸ்ட்ரீமா சில விஷயங்கள் போயிட்டு டைரக்ட் டு டைரக்டர்னாங்க, அது நமக்கு தேவையில்லை. பட் அதுல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும்னா அவர் வந்து நான் படித்த வரைக்கும் அவர் சொன்னது,
எந்த ஒரு விஷயமே அவர் போடுற ஒரு நாள் 4 நாள் 8 நாள் காசு வாங்கிட்டு தான் அவர் பிரசுரம் பண்ற எல்லா செய்தியுமே கொடுப்பாரு. அப்ப கேட்டாங்க, இவ்வளவு தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கீங்க, ஏன் இதுல காசு வாங்குறீங்கன்னா, காசு இல்லாமல் கொடுத்தால் அதுக்கு அந்த பேப்பர் நான் கொடுக்குற பேப்பரை சுண்டல் வாங்குற மாதிரி சுண்டல் வாங்கி மடிச்சு தூக்கிற மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. நான் அங்கிருந்து இதை கிராஸ் பண்றதுக்குள்ள எல்லா பேப்பரும் கீழே தான் கிடக்கும். அதே ₹1 ஒரு அண்ணாவோ அவங்களுக்கு ரொம்ப சின்ன காசு, நமக்கு அது தேவையோ இல்லையோ, ஆனால் இதை பத்திரமாக கண்டிப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வைப்பாங்க. அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு அணாவாவது அவரிடம் வசூலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது சிந்திக்கக்கூடியது, உண்மையானது. பிகாஸ் ஆஃப் இன்னமும் வருத்தத்தோட சொல்றேன், வகுப்பில் பங்கேற்கக்கூடிய பலரும் இதிலிருந்து நோட்ஸ் எடுத்திருக்கலாம். எனக்கு தெரிந்தவரை பெரும்பாலானவர்கள் நோட்ஸ் எடுக்கல. தயவு செஞ்சு எடுங்க, ஒரு நோட்டு புதுசா போடுங்க, அதுல எழுதிக்கிங்க. இது மாதிரி டாக்டர் இளங்கோ அசஸ்மெண்ட், டாக்டர் இளங்கோ அசஸ்மெண்ட்டில் வந்து நோட்டு கர்மாவை பற்றியான செய்தி அப்படின்னு போடுங்க. இல்லை உங்களுக்கு டைட்டில் இது ஒன்று வச்சு ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், ஒரே எழுதுறீங்களா, ஒரு பக்கத்துல அடுத்த பக்கம் எழுதுங்க. ஏன்னா அந்த பக்கம் வெற்று பக்கம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் பக்கமாகத்தான் இருக்கும். அதை எழுதுங்க. எழுதிட்டு அன்னைக்கு கிளாஸ் எடுங்க. சப்போஸ் வரலன்னா குரூப்ல நிறைய போடுறேன், அன்னைக்கு எழுதி வைங்க. ஒவ்வொரு நாளும் எழுதி பழகுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட். அடுத்தடுத்த செஷன்ஸில் நிச்சயமா இதை ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ண தயவு செஞ்சு எழுதுங்க. ஒரு இது எல்லாமே எழுதுறீங்கன்னா அது அடிப்படையான இந்த வகுப்பிலோட அடிப்படையான என்ன சார் தெரியுங்களா, ரொம்ப பேர் சொன்னாங்க சார் இதுக்கு பே பண்ணுமா. ரொம்ப பேர் உண்மையில் பல ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணவங்க கேட்கறது என்ன சார் இது ஃப்ரீயாவா வைக்கிறீங்க, இந்த செஷன் இவ்வளோ செஷன் கொடுக்குறீங்க ஃப்ரீயாவா இருக்கு, பே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஃபாரின்ல இருந்து கேட்டவங்களும் கேட்டிருக்கேன், சார் நான் பே பண்ணணுமா, எவ்வளோ பே பண்ணுங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுறதா சொன்ன கிளாஸே ஃப்ரீ தாம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ பண்றீங்க ஃப்ரீயா அப்படின்னு. ஃப்ரீயா கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, டாக்டர் சொல்லியிருக்கிறார். நன்றி நன்றி நன்றி. பெரிய விஷயம் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறது நான் சொல்லியிருந்தேன். நான் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போதே 19 rupees அப்படின்னா 100 rupees போட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது சொன்னேன். சரி, சித்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கினார் டாக்டர். சரிட்டுன்னா 100 rupees போட்டு நான் பண்ணுவோம். எனக்கு இது தெரியும், ஏன்னா 100 rupees போட்டு பண்ணும்போது தான் இது ரீச் ஆகும் அப்படிங்கிறது. எல்லாரும் 10 பேர் கவனிச்சாலும் 100% அப்சல்யூட்லி தே வில் ஃபாலோ. 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் கரெக்டாக நோட்ஸ் எடுப்பாங்க. பிகாஸ் ஆஃப் தே பெய்ட். தப்பா எடுக்கக்கூடாது. இது என்னுடைய அனுபவம். இத்தனை நாள்ல நான் பார்த்துட்டு இருக்கும்போது பெரும்பாலும் நன்றி சொல்றீங்க, மிக்க நன்றி. செஷன் முடிஞ்சோன்னா ரொம்ப முக்கியம், அந்த பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருமே அட்லீஸ்ட் முடிஞ்சோன்னு சொல்லணும். பட் ஆனால் ஃபாலோ பண்ண நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்றது தானே இந்த செஷனே. அப்போ அதிலிருந்து பெற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்வதும் அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பையும் நீங்களை உருவாக்கி கொள்ளணும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கு இல்லையா. அது பண்ணலைங்கும் போது அப்போ இவ்வளோ தூரம் அவர். இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்றுக்கு மார்னிங் சார் காலையில் நைட்டு சாப்பிடும்போது 7 o'clock நான் வர்றேன் சாப்பிட்டு ரெடி பண்ணுங்க அப்படியே சாப்பாடு ரெடி பண்ணும்போது 7 o'clock இருந்தது. சரி 7 ஆக்சுவலி 8 o'clock 8:30 வரைக்கும் போகணும். 7 o'clock சாப்பிடும்போது 7:05 ஆயிடுச்சு. 7:05 ஆகும்போது இல்லை சார் நான் வர்றேன், சித்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போறேன். 7:05 5 நிமிஷம் லேட்டு. 5 நிமிஷம் லேட்டில் போயிட்டாரு. இன்னும் வரல. ஃபுல்லாக எனக்கு செஷன் இருக்கும். நன்றி. செஷன் இருக்கும். 5 நிமிஷம் லேட்டு சாப்பிடல. இது மாதிரி நிறைய தடவை நான் அந்த ஒரு நிமிஷம் 9 மணிக்கு நைட்டில் சாப்பாடு முடிக்கணும். 9 மணிக்கு முடிக்கும் போது 8:50க்கு ஒரு தடவை சாப்பாடு ரெடி பண்ணும்போது சாப்பாடு வர வச்சு ரெடி பண்ண சாப்பிட்றதுக்கு உட்காருதுன்னா 8:50க்கு ஸ்டாப் பண்ணுறேன். இல்லை வேண்டான்னு 9 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு கை கழுவி முடிச்சு எழுந்திருக்கணுங்கிற. 9 மணிக்கு சாப்பிட்டதில்ல. அப்போ 9 மணிக்கு அவர் கம்ப்ளீட் பண்றாருன்னா 8:30க்கு எல்லாமே 8:30க்கு ரெடியான 8:30 சாப்பிட்டா இல்லை அட்லீஸ்ட் 8:45 சாப்பிட்டு 15 மினிட்ஸ் முன்னாடி 9 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டார். ஒரு நிமிஷம் 9:01 இல்லை 8:50க்கு சாப்பிட்ற ஸ்டாப் பண்றது. அப்போ பல நாட்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கோர்ஸ் லைவ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுல சுத்தமாக சாப்பிட்றது இல்லை. மேக்சிமம் ஆக்சுவலி ஒரு வேளை சாப்பிடுவாரு, இல்லைன்னா 2 வேளை டைம் இருக்கும்போது சாப்பிடுவாரு. இப்போ சம்டைம்ஸ் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் அல்லது யாருக்கெல்லாம் கிளென்சிங் பண்ண வேண்டியது ஜாஸ்தியா இருக்கோ அந்த டயத்துல அவர் பண்ற. அதான் சொல்றாரு, நான் என்னால முடியலங்கிற பட்சத்தில் தேவதைகளுக்கும் முடியல அப்படிங்கும் போது சித்தர்கள் எல்லாருமே கிளென்சிங்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னு. ரொம்ப பேர் கிளென்சிங்லாம் நேரடியா அது தெரியல. கிளென்சிங் என்ன கிளென்சிங், மருந்து கொடுத்தா மருந்து கொடுக்கல, இது கிறிஸ்டல் இன்னும் வரல, பெண்டிங்கா இருக்குது, என்ன போ அப்படிங்கிற வருத்தப்படுறாங்க. நானும் ஆரம்பத்துல வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் இப்போ கூட இன்னும் கொடுக்க முடியலைங்கிற வருத்தம் எனக்கு தெரிஞ்சாலும் கூட இருந்தாலும் கூட எனக்கு வருத்தம் இருக்குது. உங்களுடைய வருத்தம் என்பது நியாயமானது. ஆனால் என்ன நடக்குதுங்கிறது புரிஞ்சுக்கணும் இல்லையா. பேசிக் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வில் ஹேப்பன் டு ஹியர், what are all they doing, even though siddhar angels and doctor also, then only you should realize about yourself. அப்போ அதை சொல்லக்கூடிய பொசிஷன்ல நான் இருக்கும்பொழுது நிச்சயமா யார் தோஸ் ஹூ ஆர் ரிஜிஸ்டர்டு ஹியர், இங்க இடத்துல நான் இதுக்காக வந்திருக்கேன், நீங்க எழுதின அடுத்த மொமெண்ட், அதான் டாக்டர் சொன்னார் இல்லையா, டாக்டர்கிட்ட நான் சொல்லணுங்கிற கூட விஷயம் இல்லை. பிகாஸ் ஆஃப் இந்த இடம் என்பது 100க்கு 100% ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாக்க, கோயிலுக்கு போயிட்டு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. சக்தி இருக்கிற இடம் தான் கோயில். ஆனால் பல இடங்கள்ல இல்லை. ஆனால் எந்த டவுட்டுமே இல்லாத இந்த இடம்ங்கிறது
நான் எழுதணும் அப்படின்னா ஃபோனில் பேசி ஓகே நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ரெஜிஸ்டர் எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி கண்டிப்பாக எழுதுருவேன். நான் ரிவ்யூ கொடுக்கணும். சொல்லிட்டீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சேர்றேன் அப்படின்னாலே இங்கே வந்துடும். பிகாஸ் ஆஃப் 228 தேவதைகள் அட் ப்ரெசென்ட் இங்கே 24/7 24 மணி நேரமும் இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. நான் பேசுறது கேட்கறது நீங்கள் என்கிட்ட பேசுறது உள்பட தட் வில் பி ரிசீவிங். அவங்க பண்றது நீங்க பேசினாலும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் வந்து அதை கேட்க இன்விசிபிளா வந்து அவங்க எடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் இங்க அட் ப்ரெசென்ட் டாக்டர் கிட்ட நீங்க என்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறீங்களோ அந்த விஷயத்த நானே கன்வே பண்றதுக்கு தவறிட்டாலும் மறந்து விட்டாலும் அவங்க கிட்ட வந்து 3 to 6 ஏர்லி மார்னிங்ல வந்து கன்வே ஆயிடும் இந்த விஷயம் வருது அப்படிங்கும்போது. நிறைய விஷயங்கள்ட்ட டைரக்டா சொல்லும் பொழுதும் பலர் வற்புறுத்தும் போதும் திரும்ப சொல்லும்போது சரி சரி சரின்னு தான் சொல்லுவாங்க தவிர ரிப்ளை வராது. சரி இது சொல்லுங்க நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நான் அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் சொல்லுங்கும் போது அப்பதான் சொல்லுங்க இந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க நான் பேசுறேன்னு சொல்லுங்க இது சொல்லுங்க. சிம்பிளா எல்லாத்துக்குமான காமனா சொல்றேன். எல்லா விஷயம் இப்போ நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் திரும்ப அடுத்ததுங்கிறது அடுத்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் செப்டம்பர் 1ல இருந்து ப்ரமோஷனுங்கிறது ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்தப்படும். ஏன்னா அதுக்கான டீம் ஒர்க் கிரியேட் ஆயிருக்கு. அந்த அந்த வியூங்கிறது அடுத்த கட்ட எம்எல்ஏ உள்ள குறைகள்ங்கிறது என்னன்னா இதுல ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் அது டாக்டர் சொல்லியிருக்கிற அது போகும். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு. நான் சொல்ல மறந்துடுறேன். மை கைண்ட் ரெக்வஸ்ட் திரும்பவும் சொல்றேன். தவறு இருந்தாலும் மன்னிக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுக்காக இதுல நீங்க அட்டன் பண்றீங்க எத்தனையோ கிளாஸ் அட்டன் பண்றீங்க இல்லையா, அதனால ஒரு நோட்டு தயவு செஞ்சு எல்லாம் போடுங்க. இதுல இருக்கிறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டு போடுங்க. நோட்டு போட்டு எழுத உட்காருங்க. அது கலர் பெண்ணை வச்சுங்க, ப்ளூ ரெட்டு ஏதாவது ஒரு பென் எழுதும்பொழுது சில மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதை ரவுண்ட் பண்ணுங்க, ரெட்டல் எழுதிங்க. இது பின்னாடி நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பலனை அளிக்கும். ஏன்னா எப்பவுமே எல்லா செஷன்லையுமே ஏதாவது ஒன்று டவுட்னா நீங்க வீடியோ போய் பார்க்கும்போது ஏன்னா இப்பவே அது கடல் மாதிரி இருக்கு. ரொம்ப பேர் இருக்கும்போது அந்த வீடியோ என்ன சார் இந்த வீடியோ என்ன சார் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு நீங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இப்போ வந்து கிளான்சிங் கிறிஸ்டல்னு போட்டால் கிறிஸ்டலுக்கான வீடியோஸ் கடகடன்னு வந்துடும். ஜஸ்ட் கிறிஸ்டல் தமிழும் இங்கிலீஷும் நான் ரெண்டுமே போடுவேன், அது வந்துடும். இப்போ இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னா நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப ஒருத்தர் கேட்டிருக்காங்க மூக்கு அரிக்குதுன்னா என்ன சார் பண்ண முதுகு சூரியறதுக்கு நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்டுருக்கேன். இது இல்லாம சார் பதில் சொல்லுவாங்கன்னா டாக்டர் சரி பரவாயில்ல கேட்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி எந்த மாதிரி கேள்வி கேட்டால் அது எல்லாத்துக்குமே 700 வீடியோக்கு மேல கிட்டத்தட்ட எல்லா கேள்விக்கும் பதில் வீடியோக்கு யாருமே போறது. இன்னொருத்தர் கண்டினியூவா கேள்வி கேட்கறவன்ட்ட திரும்பி நான் கேட்டேன் டாக்டர் இது பதில் சொன்னாங்களே கேட்டீங்களா, இல்லை சார் நான் தூங்கிட்டேன்னு. அப்போ சிலர் வந்து கேள்வி மட்டுமே கேட்பதாக இருக்கிறார்கள். கேள்விக்கு டாக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பதில் சொல்றாரு, அது என்ன பதில் சொல்றாங்கன்னு கூட கேட்கல, அடுத்த கேள்விக்கு போயிடுறாங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் டாக்டர் சொல்றாரு, டாக்டர் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். நீங்க என்ன உள்வாங்கிக்கிறீங்க, உங்களுக்காக சொல்லப்பட்ட பதில நீங்க என்ன நடைமுறைப்படுத்திருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான், ரொம்ப பேர் கம்மி தான். கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத கேள்வி கேட்கறது நியாயமானது, வரவேற்கக்கூடியது. கேள்வி இல்லைனாலும் டாக்டர் பதில் எடுத்துட்டு போக முடியும், அது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பதில் சொல்றாரு. ஆனா கேட்கறவங்களே ரொம்ப பேர் அதை ஃபாலோ பண்றது இல்ல. கேள்வி மட்டும் நிறைய கேட்டுட்டு போறாங்க. ஒரு சிலர் ஃபாலோ பண்றாங்க, இது தனிப்பட்ட முறையில் எனக்கு இப்படி இருக்கு நான் என்ன பண்ணும், இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சொல்லும்போது அதை ஃபாலோ பண்றாங்க. பெரும்பாலானவர்கள் கேள்வி மட்டுமே கேட்பதில் குறியாக இருக்கிறார்கள். அதை அவர்கள் கேட்ட கேள்விக்கு டாக்டர் என்ன பதில் சொன்னாரோ அதை அவர்களே பின்பற்றவில்லை அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய செய்தி. தப்பா எடுத்துக்கூடாது, ஏன்னா சில விஷயங்களை நான் கிளியர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள பொசிஷனுங்கும் போது என்னால ஏன் இதை சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னாக்க குறைந்தபட்சம் இந்த ஒரு ஷேப்பு கொண்டுட்டு வர்றதுக்கே இந்த 18 விதிகள் இருக்கு இல்லையா, 18 விதிகளை டாக்டர் சொன்னாரு இது மாதிரி ஒரு பிரின்சிபிள் போட்டு போகலான்னு. இது நான் இப்போ 2 வருஷம் கழிச்சு சொல்றேன். அப்போ சொன்னாரு இது வந்து ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கணும், இப்பதான் நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது, இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரியலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரியலையே அப்படின்னா. சரி மெடிடேஷன்ல உட்காருங்க அப்படின்னா. மெடிடேஷன்ல உட்காரும் போது 18 பாயிண்ட் என்னால எடுக்கவே முடியல. அப்போ அட்லீஸ்ட் 3 தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் தான் ஒண்ணுன்னா ஒரு நாளைக்கு 3 2 என்னென்ன என்னால எல்யூஷன் ஃபேக்டர் எடுக்க முடியுதோ அப்படிதான் கொண்டுட்டு போனதை தவிர பெரும்பாலும் 1 2 3 சொல்லியிருக்கேன் 18ல. 15 வரை இருக்கிறதுல 3 மட்டும் சொல்லியிருக்கேன். 12 கிட்டத்தட்ட டாக்டரே சொல்லுவார் இப்படின்னு. அப்புறம் திரும்ப எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. கீழே வந்து மேல் ஸ்டேஷன்ல இருந்துட்டு 1 ஹவர் சித்தர்கள் இப்போ ப்ரெசென்ட்ல இருக்காங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க, திரும்ப ஃபுல்லா மெடிடேஷன் 1 ஹவர் கழிச்சு சரி என்ன வந்தது சொல்லுங்க அப்படின்னா அவங்க நான் என்னோட இதுவும் அவங்களோட இதுவும் ஒத்து வரல. அப்ப சொல்றாரு இந்த இது சித்தர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீ ரிசீவ் பண்ண. அப்ப சொன்ன ஏன் என்னால ரிசீவ் பண்ண முடியல. அப்ப சொன்னாரு ஏன் ஒருத்தர் மெடிடேஷன்ல உட்காந்து மெடிடேஷன் போது மெடிடேஷனும் கனவுகளும் இதுல எப்படி வந்து நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இப்ப பிரச்சனை இருக்குன்றது அதுக்கு சொல்யூஷன் வரும். மெடிடேஷன் 100% வரும், அதுக்கு தான் மெடிடேஷன். அது எப்படி வரும், அதை எப்படி நம்ம உள்வாங்கிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா அதுல நிறைய தடுமாற்றத்துல இருந்தது நான். இப்பவும் அந்த அளவுக்கு முழுமையா நான் அப்படியே கிரகிச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுல நானும் இப்ப இருக்கிற சமகால மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான். சில நேரங்களில் அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது சில இல்லூஷன் ஃபேக்டர் என்னால் எடுக்க முடிஞ்சிருக்கு, அது டாக்டர்கிட்ட சொல்றேன்.
அந்த மாதிரி எடுக்கப்பட்டது எப்படி அப்போ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணலாம். பட் நமக்கு உள்ள நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கு நிச்சயமாக வரும். உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் கடவுளை கும்பிட்டாலும் கும்பிட்டாலும் தியானம் பண்ணாலும் பண்ணாட்டியும் எல்லாருக்குமான சொல்யூஷன் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இயற்கை தந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. காரணம் கோபம், வெறுப்பு, ஆஹ் விருப்பமின்மை, இந்த மாதிரி இருக்கிறது. விருப்பு வெறுப்பு பற்றற்ற நிலை, நியூட்ரல் பாயிண்ட்ல இருக்கும்போது எடுக்க முடியும். அதனாலதான் கோவப்படாதீங்க, அமைதியா இருக்குங்க. அப்போ இது எல்லாமே டெடிகேட்டட் பண்ணிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது முக்கிய ரீசன். அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையானதை எடுக்க முடியும். அப்போ எனக்கு பர்டிகுலரா சொல்லுங்க சார், நான் சொல்லும்பொழுது கூட சித்தர்கள் டைரக்டா இருந்து சார் மூலயமா கொடுத்து 1-to-1 டைரக்ட் செஷன்ல மெடிடேஷன்ல இருக்கும்பொழுதும் என்னால் எடுக்க முடியல. அப்போ ஒரு சிலர் எடுத்து சொல்லும்போது அதை நோட் பண்ணாரு. எடுக்க முடியாத காரணம் எனக்கு நான் என்னோட மைண்ட் செட்டில் என்னுடைய தாட் என்ன நினைக்கிறேன்னா, குடும்ப வழியில் இவங்க அவங்க அடுத்தது என்ன பண்ணணும், ஸோ ஃபினான்ஷியல் இருக்குது, இந்த செலவுகள் இருக்குது, வீட்டில் இருக்குன்னா இதை பற்றியான திங்கிங் கான்சென்ட்ரேஷனை விடவும் இது அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து உள்வாங்கலை. அது அடிக்கடி டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, டீ கப்பு கழுவாமல் இருந்தால் வாங்குற மாதிரி. அப்போ கழுவாமல் இருக்கிற போது பியூர் வாட்டரே நீங்கள் ஊற்றினாலும் டீயோட ஸ்மெல் தான் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ நம்ம மனதை வெறுமையாக மாற்றிக்கொள்ளுதல், தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் வந்து அந்த நேரம்ங்கிறது அதிகாலை நேரம். அதனால தான் அதிகாலை எழுந்திருக்க வைக்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பயும் சொன்னாங்க டாக்டர், ஆரம்பிக்கும் போது சொன்னது அப்போ அந்த இல்யூஷன் ஃபேக்டர் இருந்தார். அந்த 18 இருக்கும்போது ஏற்கனவே எனக்கு சொல்லப்பட்டது திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. அது எடுக்கிறதுக்கே மாதக்கணக்கானது. இன்னும் கூட 18வது வெயிட்டிங் பண்ண முடியல. அப்புறம் சொல்லுவார் திரும்ப திரும்ப டாக்டர் வந்து இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு பொறுத்து இன்னும் அவர்களுக்கு நான் சொல்லிட்டேன், இதில் இந்த 18 டைம் ஆகுது நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். நான் ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு தான் அதை எடுப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுதும் அவருக்குன்னு வரல. 18வது வந்து ஹைலைட்டாக அதை வச்சு முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணலாம். மொத்தம் 18 இறை சட்டங்கள் நம்ம சொல்லியிருப்போம். அதில் 17 மட்டும்தான் இருக்கும். 17 வந்து சேவை. அது கூட 16 தான் நான் வந்து இன்னைக்கு கூட அப்டேட் பண்ணியிருப்பேன், போட்டிருப்பேன். 17வது சேவை, 18ங்கிறது டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது, இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது திரும்ப நான் முழுமையாக சொல்ல இந்த இன்றைக்கு நான் சொல்ல விரும்பினதே, தயவு செஞ்சு நோட்டு போடுங்க, குறிப்பெடுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான். குறிப்பு எடுக்கிறதுனால என்ன விஷயங்கள் வருதுன்னா, உங்களை நீங்களே தீர்வு காண முடியும், உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு கண்டு கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த இடம்ங்கிறது ஞான தானம் அல்ல, ஞான தர்மம். இன்னும் குறிப்பா இன்டைரக்டா டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து தர்மம் செய்யணும், மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கேட்கறதும் கொடுக்கறதுலுமே நிறைய பேர் தவறு செஞ்சுட்டு இருக்காங்க. பாக்குறாங்க, படிக்க. ஹவு கேன் பி டெடிகேட்டட் டு த ப்ராசஸ்? அதை எப்படி டெடிகேட்டடா தேங்க்யூ மேடம், எஸ் ஐ நோ, டெடிகேட்டடா பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் சரியா பண்ணி டெடிகேட்டடா பண்றாங்க. ஆனால் டெடிகேட்டடா பண்றது எப்படி அப்படிங்கிறதுல வந்து முழுமையாக உள்வாங்கிக்கலன்னு நினைக்கிறேன். அது லேட்டரான டாக்டர் சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து மெடிடேஷன்ல இருந்து உள்வாங்கிக்கிறது, மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு விடுறது, தான தர்மம் செய்யறது, இந்த இது வித்தியாசம் இருக்கு இல்லையா. இது வந்து இதை தாண்டி இன்னொன்று டாக்டர் பலமுறை 3 தடவை சொல்லியிருக்காரு. 4வது தடவை நானே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று, மற்ற விஷயங்கள் எல்லாத்தை விட இன்னொன்று ஞானதானம். டாக்டர் சொன்னது ஞானதானம் செய்யுங்கள். இங்கே சொல்லப்படுகின்ற இந்த கருத்தியல், ஆன்மீகம் பற்றிய செய்தி, கர்மாவை பற்றிய செய்தி அப்படிங்கிறதை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு உங்களுடைய வயதுக்கு ஏற்ப ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. 48 வயசு ஒருத்தருக்குன்னா 48 பேருக்கு சொல்லுங்க. அவங்க கேட்கறாங்க இல்லைங்கிறது முக்கியம். போற போக்கில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா. 50 வயசுனா 50 பேருக்கு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு இதை செய்யுங்கள், பின்பற்றுவாங்க அப்படின்னு 3 தடவை சொன்னாரு. 4வது தடவை வேண்டாம் அப்படின்னு இன்னொரு தடவை சொல்லும்போது நானே வேணானே. ஏன்னா சம்படிஸ் மே திங்கிங், மனிதர்களுடைய மனநிலையை படித்தவன் அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்ல முடியுதுன்னா, சிலர் இப்படி நினைச்சுக்கலாம், ஓ இவங்களை ப்ரமோட் பண்றதுக்காக நம்மளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கறத நினைப்புக்குள்ள பரலாம். ஏன்னா ஒரு தடவை 2 தடவை 3 தடவை தான் சொல்லலாம், அவ்வளவு சொல்ல முடியும். பட் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் சொன்ன வேண்டாம். அந்த வேலையை நம்ம செய்யறோம், அதுக்கு தான் டீம் இருக்குது. ஸோ பர்டிகுலரா நான் இருக்கிறேன், இதை வந்து மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய இருக்கேன். என்னை போன்று மற்றவர்களும் செய்யலாம். அதனாலதான் சொன்னேன், இந்த இடம் அப்படிங்கிறது டாக்டரே சொன்ன மாதிரி டாக்டரோட இடம் எடுங்கிறது இப்போது சித்தர்கள் ஆசை வச்சிருக்காங்க. தே கேன் டூ. அடுத்த என்னோடங்கிறது டாக்டர் மூலியமாக ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு இந்த இடம் என்பது யார் வேணாலும் செய்யலாம். அந்த வேலையை இங்க இருந்து தான் செய்யணுங்கிறல, நீங்க இருக்கிற இடமே கோயிலாக இருந்து கொண்டு அதை நீங்க செய்யலாம். அந்த ஞான தானத்தையும் ஞான தர்மத்தையும் செய்யலாம். அப்ப செய்யலாங்கிற போது உங்களுக்கு நான் ஒரு சோர்ஸ் இருக்கு இல்லையா. நீங்க ஒரு இப்ப இத்தனை நாள் வந்திருக்கீங்க, ஒரு 100 நாள் கிட்டத்தட்ட செஷன்ல ஒருத்தர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் யாராவது உட்காந்து ஒரு 10 பேர் வந்து, சார் நாங்க 100 நாள் நீங்க அட்டன் பண்றீங்களா, அதை பத்தி என்கிட்ட சொல்லுங்கன்னு உட்காந்தா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதிகபட்சம் ஓவரால் சொல்லுங்க, ஆமாப்பா கர்மா, உங்களுக்கு கஷ்டப்படுறீங்களா, பிரச்சனை வருதா, அது கர்மா தான்ப்பா, அது அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
ஈச் அண்ட் எவ்ரிடே ஒரு இந்த நாளைக்கு இப்படி சொன்னாரு, இதை பற்றியான கர்மா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்ல முடியும். யூடியூப் பார்த்துக்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல முடியும்? அப்போ ஒரு விஷயத்தை இன்னருத்தும் நாரா மலரணையர் கற்றது விரிந்துரையாதார். நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய தகுதியை உங்களால் வளர்த்து கொள்ள முடியவில்லை என்றால் மலராக மலர்ந்தும் மனம் வீச முடியாத மலராக இருப்பீர்கள் அப்படி திருவள்ளுவர் சொல்ல மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மனம் வீசுகின்ற மலராகத்தான் இருக்கணும். அதனாலதான் இன்னொரு தடவை 2 தடவை சொன்னேன், லைவ்லி இருக்கும்போது வீடியோ ஆன் பண்ணிங்க. அது சிலர் வீட்டில் லேடிஸ் இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வீடியோ ஆன் பண்ண முடியாது. அதனால அது தேவையில்லை. அது கேட்பது அப்படிங்கிறதே போதுமானது. பட் அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த விளக்கு கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, ஆன்ல இருக்கும். பட் அதிலும் இன்விசிபிள் ஃபோர்ஸ் இருக்கு. நீங்க உங்களோட ஆன் கேட்கின்ற பொழுதும் பார்க்கின்ற பொழுதும் இங்கிருந்து போகின்ற பொழுதும் நீங்க பார்த்தா மட்டும் இல்லை, ஆன் 1 to 1 வீடியோ ஆன் பண்ணி வச்சு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். 3 தடவை டாக்டர் சொன்னாரு, அதில் நான் 10-15 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன் வீடியோவில் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணுங்க அப்படிங்கிறது. இதில் இப்போ எனக்கு என்னன்னா ஓப்பன் செஷனில் வச்சுட்டு போயிடலாம், ஒன்றும் இல்லை. பட் இதிலிருந்து முழுமையான ஆற்றலை, முழுமையான எனர்ஜியை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னாக்க வீடியோ ஆன்ல இருங்க அப்படின்னு சொன்னேன். பட் பெரும்பாலானவர்கள் அதை ஃபாலோ பண்ண இப்போ வழக்கமாக இந்த ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற ஃப்ரண்ட் சோலிஜர்ஸ் அப்படிப்பாங்க இல்லையா, ஃப்ரண்ட் ஃபைட்டர், அந்த மாதிரி ஒரு 10 பேர் 15 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க. மற்றவர்கள் முழுமையாக உள்மனதோடு கவனிக்கிறார்கள். வீட்டு சூழல் இல்லை, அதனால ஆன் பண்ண முடியல. பட் பெரும்பாலானவர்கள் இருந்தும் ஆன் பண்றது இல்லை. ஆன் பண்ணாதான விஷயம் என்னன்னா, தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது அவங்களுடைய புத்தர் சொன்ன மாதிரி, புத்தர் செஷன் எடுத்துக்கிட்டே இருக்காரு, ஒருத்தர் சொல்லிட்டு தூங்கிட்டே இருக்கும், ஒருத்தர் ஏந்திரா ஏந்திரா அப்படின்னு அப்ப சொன்னாரு, விட்டுருங்க அவங்க தூங்கட்டும். ஏன்னால் அவர்கள் என்ன செய்யணுமோ அதற்காக அவர்கள் என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் சரியா செய்யற. இந்த ஜென்மத்துல தூங்குவாங்க, அடுத்த ஜென்மத்துல அது ஒரு 10-20 ஜென்மம் கழிச்சு அதுக்கப்புறமும் இதை கேட்பாங்க. உலகத்தில் யாராக இருந்தாலும், என்ன நான் இந்த கோடு அடிக்கோடிட்டு சொல்றேன், உலகத்தினுடைய மிக பெரிய பணக்காரராக இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்தியாவில் இருக்க அம்பானி ஆக இருந்தாலும் சரி, பில்கேட்ஸ் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவருடைய மனித பிறவினுடைய அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகின்ற பொழுது கடைசி பாயிண்ட்ங்கிறது இந்த இடம் தான். மனித பிறவினுடைய இறுதி கட்டம், மனிதனுடைய இறுதி கட்டம் இல்ல, மனித பிறவினுடைய கடைசி இறுதி கட்டம் இந்த இடம் தான். ஆன்மீகத்தை பற்றிய, இறைவனை பற்றிய முழுமையை உணர்தல். இறைவனோடு எப்படி இணைதல்? வள்ளலார் பெருமான் சொன்னார் இல்லையா, சாகா கல்வி. இங்கே கொடுக்கப்படுகின்ற கல்வி சாகா கல்வி. இதுக்கு எப்போதும் உயிர் உண்டு. இந்த பூமி தோன்றியதிலிருந்து இந்த பூமி அழிந்து அதற்கு பிறகும் கூட இந்த கல்விக்கு உயிர் உண்டு. இது சாகா கல்வி, இது உயிர்கல்வி. அப்போ இதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு இதை உள்வாங்கிக்கணும், அப்ப எதை வந்து இதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது அது உங்களுடைய கர்மாவை பொறுத்து. அதான் சார் சொல்லிட்டாரு உண்மை. அதனால திரும்ப திரும்ப சொல்றாரு, வருத்தமா இருக்குது, அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல. அவர் இன்டெரக்டா ஒரு கோட் மட்டும். அப்போ யாராவது ரியலைஸ் பண்ணீங்களா, அவர் அவ்வளவு தூரம் பண்ண வருத்தமா இருக்குது, இன்னும் 228 பேர் வந்திருக்காங்க, இன்னமும் ஒருத்தர் கிறிஸ்டல் கொடுக்க முடியல, ஃபாலோ பண்ண முடியல. தவறு இங்க கிடையவே கிடையாது. 100% டாக்டர் டிலே பண்ணவே இல்லை. என்னால நிச்சயமா நாங்க உட்காந்துட்டு சொல்லவே முடியும், அவர் பண்ண, அவர் ரெடி. இன்னைக்கு 24 மணி நேரம் இதை தாண்டி அவருக்கு வேற வேலையே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வர்றோட கொரிஸும் அதுக்கான பதிலும் அவர் கிளன்சிங்ல தான் உட்கார்றாரு. ஒரு வேலை கூட பாக்குறது. ஈவன் தோ பக்கத்து வீட்டுல அடுத்த ஸ்டேட் ஒரு யூட்டன் அதிகபட்சம் தான் 4 நிமிஷம் 5 நிமிஷத்துல அவங்க வீட்டுக்கு போய் முடியும். ஒரு வாரம் ஆகுது, இன்ன வரை வீட்டுக்கே போல. ஒரு வாரம் ஆகுது, மோர் தென் 1 வீக். நேற்றுக்கு ஃபோன் பண்றாங்க, ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேட்கும்போது மெடிடேஷன்ல இருந்தாரு. இல்ல மேடம் மெடிடேஷன்ல இருக்காங்கன்னு தான் நான் தான் பதில் சொல்றேன். ஒரு வாரம் அடுத்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறாங்க, 5 நிமிஷம் நடந்தா வீட்டுக்கு போக முடியும். ஒரு வாரம் ஆகுது போகல. என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு ஒரு வாரமா அப்படின்னா, கிளென்சிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. டெடிகேஷன்ஸ். ஏன் சாப்பிடல தூங்கல, ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை லேட்டா கிடைக்கல அப்படிங்கறது நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வருத்தப்படலாம், உடனே கொடுக்கல, சரியாவலையா நம்முடைய பிரச்சனை. எழுதி வச்சுக்கணும், 100% நான் அடிச்சு சொல்றேன். இங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு, இங்க ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்களுக்கு 100% அதுக்கான ஒர்க்கு கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு மெடிசன்ஸ் கிறிஸ்டல் வர்றதுக்கு லேட்டா, அதுவும் உங்களுடைய காரணம் தான். அந்த கிளன்சிங் ஒர்க் முடிஞ்சுட்டு டெஃபினட்டா கூட்டே கொடுத்துருவாரு. அப்படி இல்லைன்னா ஒரு பேருக்கு நீங்க ரிமைண்ட் பண்ணலாம், தப்புல ரிமைண்ட் வாட்ஸ்அப் விடுவோம். அடிக்கடி ரொம்ப பேர் இன்னும் தப்பா எடுத்துக்கூடாது. சில பேர் நான் பேசிட்டு இருக்கும்போது சில கால்ஸ் வருது, அப்போதுமே கண்டினியூவா கால் வரும்போது எனக்கு அவங்கள்ட்ட பேசுறதும் இது பண்ண முடியல. அதனால என்ன, நீங்க ஒரு தடவை கால் பண்ணாலே எனக்கு தெரியும், ரெட் கலர் டிக் கால்னா திரும்ப மிஸ்டு கால் கண்டிப்பா கூப்பிடுவேன். ஒரு வேளை எடுக்க முடியல, நீங்க வாட்ஸ்அப்ல போடுங்க, வாட்ஸ்அப்ல உடனே ரிப்ளை பண்ணும். அது ரொம்ப ஈஸி. அடுத்த செகண்ட் வரலையா சார் டாக்டர்கிட்ட பேசுறேன் என்னன்னா, அடுத்த செகண்ட் என்னால போடுவேன். ட்ரை டு
ஃபாலோ வாட்ஸ்அப்பில் வந்துட்டீங்கன்னா எனக்கு ரிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. டாக்டர்கிட்ட நான் காமிச்சிடும். அப்போது டாக்டர் 100% சாப்பிடாம தூங்காமல் 100% இங்கே உங்களுக்கான வேலைகளுக்காக மட்டும்தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை இருக்குது. அதில் சரியாக பண்ணலை அப்படிங்கிறது தன்மையான கருத்து. தொடர்ந்து பேசலாம். மகிழ்ச்சி. டாக்டர் சிப் டாக்டர் வந்துட்டாங்க. நிகழ்ச்சி வகுப்பு தொடரும். நன்றி. Satrika, kamu ada. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே வாழ்க்கையில நிறைய பேர் போராடுறோம், போராடி வாழ்க்கையில முன்னுக்கு வரோம், போராடி இருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சுன்னு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வாழ்க்கையில போராட்டம்ன்றது இருக்கவே கூடாது. ஏதோ ஒரு படம், என்ன படம்னு எனக்கு தெரியாது, ஒரு நாகேஷும் ஒரு பையனும் படத்துல பாடுவாங்க. அது படம் என்ன படம்னு எனக்கு தெரியல. வாழும் வரை போராடு, வாழும் வரை போராடு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். வாழும் வரை போராடு, வழியொன்று என்றே பாடு அப்படின்னு சொல்லி பாட்டு வரும். வாழும் வரை போராடு தப்பு, அந்த கான்செப்டே தப்பு. வாழ்க்கையில போராட்டம்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழணும். கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும், கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தேன், கஷ்டப்பட்டு சம்பாரி அப்படின்னு நிறைய பேர் வார்த்தைகள் வரும். கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு வரவே கூடாது, வாயிலே வரக்கூடாது. அந்த தாட்பாமே உள்ள வரக்கூடாது. அந்த தாட்பாம் உள்ள வரனால நம்ம கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தெரியுமா, கஷ்டப்பட்டு உடைச்சுன்னு தெரியுமா, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் உடைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வகை தெரியாம வாழ்ச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ வாழ்க்கையில போராடி முன்னுக்கு வந்தேன் நான். வாழ்க்கை எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா, வாழ்க்கையை போராடி முன்னுக்கு வந்தேன். தப்பான கான்செப்ட், தப்பு தப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம், தப்பு தப்பா செஞ்சுட்டு இருக்கோம். இதை யாருமே சரியா சொல்லலை. அப்படின்றதுனாலதான் சித்தர்கள் பெருங்கருணை கொண்டு, இறைவன் பெருங்கருணை கொண்டு போய் கர்மா எனர்ஜி ஹீலிங் ஒரு கான்செப்ட் உருவாக்கி போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்ம சொல்றோம். மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்றவங்க சொல்லாத விஷயம் நம்ம சொல்றோம், மற்றவங்க சொல்லாத விஷயத்த சொல்றோம். மற்றவங்க எங்கெல்லாம் தப்பு தப்பா சொன்னாங்களோ அந்த தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கணும். இதுதான் கர்மா எனர்ஜி ஹீலிங்குடைய விஷயம். நீங்க கர்மா எனர்ஜி ஹீலிங்ல சொல்ற விஷயத்த உலகத்துல இது வரைக்கும் யாருமே சொல்லியே இருக்க மாட்டாங்க, எங்கேயும் சொல்ல மாட்டாங்க, எந்த குருமார்களும் சொல்ல மாட்டாங்க, எந்த மாதிரியும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் நமக்கு தெளிவா புரிஞ்சு சொல்றோம். அதை ஃபில்டர் பண்ணி சிலபஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இறைவனும் சித்தர்களும். ஸோ வாழ்க்கையில போராடணுன்ற அவசியமே கிடையாது. போராடணும் அப்படின்னா நம்ம தப்பு தப்பா இதை பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் வை வி ஆர் ஸ்ட்ரகிளிங். ஃபைட் வித் கொரோனா, ஃபைட் வித் கொரோனா, லெட் அஸ் ஃபைட் வித் கொரோனா. அதான் இந்தியன் கவர்மெண்ட்டுடைய வாசகமா இருந்தது.
நோய் வரும்போது கொரோனா பீரியட்ல லெட் அஸ் ஃபைட் வித் கொரோனா. ஏன் கொரோனா கிட்ட சண்டை பிடிக்கணும்? வை? தப்பு. சண்டை பிடிக்க கூடாது, யாருக்கிட்டையுமே சண்டை பிடிக்க கூடாது, யாருக்கிட்டையுமே எதுக்குமே சண்டை பிடிக்கூடாது. ஈவன் நோய்கிட்ட கூட சண்டை எல்லாம் பிடிக்க கூடாது. சரண்டர் ஆயன் சரண்டர் ஆயன் இந்த மன்னிப்பு அறிக்கைன்னு சொல்லி வரும்பொழுது 3 விஷயங்கள் வரும். நம்ம ஏதாவது நோயால பாதிக்கிறோம் அப்படின்னா, நோய் நான் அடுத்து பேசும், நோயை விட பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அப்ப பிரச்சனையோட நான் போராடணும். இது எப்படி சால்வ் பண்றது, இது என்ன பண்றது? இப்ப டைவர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆகும்னா டைவர்ஸ் தான். இப்ப எங்க பார்த்தாலும் இப்ப டைவர்ஸ் ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை வந்துச்சு. உடனே ஹஸ்பண்டும் சரி, ஒய்ஃபும் சரி, ஹஸ்பண்ட் சைட்ல ஃபேமிலியும் சரி, ஒய்ஃப் சைட்லையும் ஃபேமிலியும் சரி போராடுவாங்க. ஏதோ ஒரு போராட்டம், ஒன்று வெளியே வரணுன்றதுக்காக போராட்டம், இல்லை சேர்ந்து வாழணுன்றதுக்காக போராட்டம், இல்லையா? டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு வந்தணுன்றதுக்காக ஒரு போராட்டம். நான் கோர்ட்டுக்கு போறேன் 2 சைட்லையும். இல்லை சேர்ந்து வாழணுன்றதுக்காக ஒரு போராட்டம். அவங்கள கூப்பிடு வச்சு பேசு, அவங்களுக்கு ஒரு பைசல் பண்ணு, சமாதானம் பண்ணு. இந்த பைசல் பண்ணு சமாதானம் பண்ணுன்றவங்க வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ பிரிக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க, இவங்களும் சரி அவங்களும் சரி, நானும் நீயா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பிரிக்கிறாங்க, கர்மம் ஒன்று சேர்த்துக்கிறாங்க, இன்னும் பிரச்சனை வராங்க. ஏன் வந்து டைவர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவோம், டாக்டர் என்ன இப்படி சொல்றாருன்னுவாங்க. நான் சொல்லலை, இறைவன் சொல்றது தான் நான் சொல்றேன். எங்கேயோ பிறந்த ஒரு ஆணும் எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்றாங்க. அது லவ் மேரேஜ் ஆகட்டும், அரேஞ்ச் மேரேஜ் ஆகட்டும். நான் திரும்பவும் சொல்றேன், அரேஞ்ச் மேரேஜ் தான் நம்பர் 1, லவ் மேரேஜ் நம்பர் 2, அது செகண்ட் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான் பர்ஃபெக்ட், லவ் மேரேஜ் தப்பு. அது மீடியாவிலையும் மற்ற விஷயங்களையும் அதை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ லவ் தான் கரெக்டுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, லவ் மேரேஜ் தான் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்க, அரேஞ்சு மேரேஜில் ஃபெயிலியர் எத்தனை இருக்குன்னு பாருங்க, லவ் மேரேஜில் ஃபெயிலியர் எத்தனை இருக்குன்னு பாருங்க. அரேஞ்ச் மேரேஜில் ஃபெயிலியர் இருக்கலாம், மேபி அது டியூ டு கர்மா இன்ஃப்ளூயன்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக கர்மா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது அரேஞ்ச் மேரேஜ் இருக்கலாம். பட் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மேரேஜஸ்னா ஒரு 1 or 2 ஃபெயிலியர் ஆகும் அரேஞ்ச் மேரேஜில். பட் லவ் மேரேஜில் 1 or 2 தான் சக்ஸஸ் இருக்கும், மற்றெல்லாம் ஃபெயிலியர் ஆகும், புட்டுக்கும். நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ்ன்னு படிக்க இதையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள், உங்கள் லைஃப்பில் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க லைஃப்பில் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் லைஃப்பில் பாருங்கள். அரேஞ்சு மேரேஜ் நம்பர் 1. இந்தியன் ட்ரெடிஷனல் சிஸ்டம் வந்து அதான். இந்தியன் ட்ரெடிஷனல் சிஸ்டத்தை ஒன்று சொன்னாங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய பண்பாட்டை கொண்டது இந்தியா, தமிழ்நாடு. இன்னைக்கு உலகத்துக்கே கேடுகட்ட மாதிரி போய் வழிகாட்டி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு, இந்தியா தான். அது அப்படியே உள்டாவும் மாறி போச்சு, ரொம்ப கேடுகட்டு போயிட்டு இருக்கு. நம்ம அதை வந்து எஸ்கேப் ஆகிக்கணும். ஸோ அரேஞ்சு மேரேஜ் நம்பர் 1. பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் வாழ்க்கையில சஸ்டைன் பண்ணி கொடுக்கும், நிம்மதி சந்தோஷம் ஆனத்தை கொடுக்கும். லவ் மேரேஜ் ஃபெயிலியர் தான் ஆகும், நிறைய சஃபரிங் ஆகும், சில கேஸ் சக்ஸஸ் ஆகும், ரைட், ஓகே. அது ஒரு 100 கேஸ் எடுத்துனா 2 கேஸ் 3 கேஸ் சக்ஸஸ் ஆகும். பட் 98-99% ஃபெயிலியர் தான் ஆகும், பல வகையில் ஃபெயிலியர் தான் ஆகும். பிகாஸ் ஒரு மாப்பிளையே ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிற விகிதம் வந்து அரேஞ்சு மேரேஜில் அது ஒரு டைப்பாக இருக்கும், லவ் மேரேஜில் அது ஒரு டைப்பாக இருக்கும். ஏன் லவ் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுன்னு நிறைய காரணம் இருக்குது, அதை பற்றி எடுத்தால் ஒரு 10 கிளாஸ் எடுக்கலாம். ஏன் அரேஞ்சு மேரேஜ் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு 10-20 கிளாஸ் எடுக்கலாம். ஸோ பேரண்ட்ஸும் சரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க, பிள்ளைங்களும் சரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. லவ் மேரேஜ் போகாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. வேற வழியில் கர்மா பண்ணுறோம்னா சரிங்க, அதை அனுபவிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ போராட்டம் அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கிறாங்க, அப்புறம் போராட்டத்துக்கு சொல்யூஷன் வருவாங்க. நாம ஏன் போராடவே வேண்டாமே. போராடாம வாழ்றது எப்படி? கர்மா எனர்ஜிலிங்க அதான் சொல்லி கொடுக்கு. போராடாம வாழ்வது எப்படி? பணத்துக்காக போராடக்கூடாது, சந்தோஷத்துக்காக போராடக்கூடாது, பணம் நமக்கு கொடுத்தேன் அது வரணும் அதுக்காக போராடக்கூடாது, கோர்ட்டு கேஸு வாய்தா போலீஸு இதெல்லாம் எதுவுமே போகக்கூடாது. இல்லை போகாம எப்படி வாழணும்? இந்த இறைக்கட்டளையில் 18 லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. போலீஸ்க்கு போக தேவையில்லை, கோர்ட்டுக்கு போக தேவையில்லை, யார் காலையும் பிடிச்சி கெஞ்சி தேவையில்லை, யார்கிட்டையும் போய் எவன் காலையும் விட தேவையில்லை. தன்மானமுள்ள மனிதனாக உங்களால் வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ இந்த இறைக்கட்டளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண, அவ்வளோதான். ஏதோ சொல்கிறாங்க காலையில் இப்படி வாங்குறோம் இப்படி போயிடுறோம், ஒரு 1 hour அப்படி ஏதோ ஒரு சினிமா நாடகம் பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு போயிடக்கூடாது, அது வேஸ்ட். லைஃப்பில் அப்ளை பண்ணணும், லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கணும். எதுவுமே தியரட்டிக்கலாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே கேட்டு போகிறது வேற, லைஃப்பில் அப்ளை பண்ணுறது வேற. திருக்குறள் வந்து 2050 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார்,
திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு, அவன் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் திருக்குறளை ஃபாலோ பண்றாங்க? எத்தனை பேர் திருக்குறளை ஃபாலோ பண்றாங்க? அதை விட ஒரு பெரிய நூல் இருக்கா? எல்லா மதங்களுடைய எசன்ஸ் அது. எல்லா மதங்களுடைய எசன்ஸ் அது. நான் எப்படி சொல்லுவேன், எல்லா மதங்களுடைய தொகுப்பும் வந்து தியாசாபிசம் சொல்லி கொண்டு வந்தாங்க. தியாசாபிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பிரம்மஞான சபை தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் அடையாறில் இருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ், இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ். எல்லா நாடுகளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அடையாறில் இருக்கு. அங்கே ஏதோ ஆலமரம் ஒன்று இருக்கு அப்படின்னு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு. எங்க பெரிய ஆலமரம் இருக்கு அடையாறில் தியாசாபிசம் போனோம்னா போய் பார்த்துட்டு வரலாம். சென்னை வந்தால் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதுவும் ஒன்று. சென்னை அடையாறு ஆலமரம் பார்க்க வேண்டிய விஷயம்னு சொல்லி பார்ப்பாங்க, அவ்வளோதான். பட் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. அதில் பெரிய விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்கு. உலக மதங்களுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் அது. எல்லா மதங்களும் என்னென்ன சொல்லுது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு ஒரு பைண்ட் பண்ணி ஒரே எசன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்றதா அதை தொகுத்து இறை சட்டமாக 18 இறை சட்டங்களாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த இறை சட்டத்தை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப்ல நீங்க துக்கம், சோகம், கஷ்டம்ன்றது இருக்கவே இருக்காது. இருக்கவே இருக்காது. அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. திருக்குறள்ல சொன்னாரு, பகவான் பகவத்கீதை சொன்னாரு, எல்லாம் தான் சொல்லிதான் இருக்கிறாங்க. அவங்க சொல்லிதான் இருக்கிறாங்க, நடந்துதான் இருக்குது. பட் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா இல்ல. ஏங்கே தப்பு பண்றோம்? யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. பகவத்கீதை யாரும் ஃபாலோ பண்றதில்ல இந்துஸ். குரானை யாரும் ஃபாலோ பண்றதில்ல முஸ்லிம்ஸ். பைபிளை யாரும் ஃபாலோ பண்றதில்ல கிறிஸ்டியன்ஸ். கிரந்தத்துல என்ன சொல்லிருக்கு அதை யாரும் சீக்கியர்கள் ஃபாலோ பண்றதில்ல. எல்லா மதங்களையுமே என்னென்ன சொல்லிருக்காங்களோ யாருமே அது சத்தியமா ஃபாலோ பண்றதே இல்லை. நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல கஷ்டம்னு வரக்கூடாது, கஷ்டம்னு இருக்கவே கூடாது. கடவுளுடைய நோக்கம் வந்து உங்களை கஷ்டப்படணுன்றதுலாம் கிடையவே கிடையாது. எப்படி நான் சாதாரண மனிதர்கள் நாம என்ன நினைக்கிறோம், நாம கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம கஷ்டம் நம்மளோட போயிடணும், நம்ம பிள்ளைகளுக்கு போகக்கூடாது, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? எல்லாருமே நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டும், நம்ம பிரச்சனை, தரித்திரம், நம்ம சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளோட போட்டு நம்ம குழந்தை நல்லா இருக்கும். டெடிகேட் பண்றோமா இல்லையா? அப்போ நாமளே சாதாரணமான மனிதர்கள் நாமளே நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக இவ்வளவு உயிரை கொடுத்து நம்ம பாடுபடுறோம் அப்படின்னா, அப்போ நம்மளை படைத்த இறைவன் வந்து கஷ்டப்பட்டோம், நல்லா கஷ்டப்பட்டுப்பா அப்படின்னா சொல்லுவார்? இல்ல, நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம தான் பெயராலும் உடல் அளவிலும் நம்ம பெரிய ஆளுங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் உடல்ல பெரியவங்களா இருக்கணும். அவருக்கு நம்ம குழந்தைகள் தான். வளர்ந்துட்டோம் நம்ம பெரியவங்க நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் பெரியவங்க. கடவுளை பார்வையில, கடவுளுடைய நோக்கத்துல, கடவுளுடைய வியூவில் வந்து நாம குழந்தைகள் தான். அப்ப நாம நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நம்மளை வந்து கஷ்டப்படுத்தணும், துன்பப்படுத்தணும், துன்பப்பட்டு வாழணும்லாம் கிடையவே கிடையாது. ஆனா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்? கடவுளுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. கடவுளுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. என்ன கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம்? இப்ப நான் வந்து உங்க முன்னாடி நேரில் வந்து உட்காந்து இப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். பிசிக்கலா உங்க மாதிரி நானும் ஒரு மனிதனாக இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவர் டிவைன்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு, அதான் விஷயம். பட் அவர் சொல்றத வந்து நீங்க புரிஞ்சிக்க முடியல. ஆனா அவர் ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாரு. அவருடைய லாங்குவேஜ் வேற, நம்மளுடைய லாங்குவேஜ் வேற. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்லுவோம் பாத்தீங்களா? நம்ம பேசுற லாங்குவேஜ் வேற, கம்ப்யூட்டருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. கம்ப்யூட்டருக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு தெரியும். அதை வந்து டீகோட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படிக்கிறாங்க, அதை அப்ளை பண்றாங்க, கம்ப்யூட்டர் அப்ளை பண்றாங்க. கம்ப்யூட்டர் பேசுற விதம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். இட் இஸ் நோன் as கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். அதனால நாம ஒரு லாங்குவேஜ் பேசுறோம், தமிழ்ல பேசுறோம், இங்கிலீஷ்ல பேசுறோம், ஹிந்தியில பேசுறோம், வெவ்வேறு லாங்குவேஜ். அது மாதிரி கடவுளுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. கடவுளுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜை நம்ம கத்துக்கணும்ன்றோம். கடவுளுக்கும் நமக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இந்த லாங்குவேஜ் என்னன்னு யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? கடவுளுக்கும் நமக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. நாம என்ன சொல்றோன்றது அவருக்கு தெரியணும், அவர் என்ன சொல்றது நமக்கு தெரியணும். இந்த கடவுள் லாங்குவேஜ் பத்தி யாருக்கா தெரியுமா? இருக்கா இல்லையா? கம்ப்யூட்டருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படிச்சு தரவானவங்க தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியும். எல்லாமே அந்த லாங்குவேஜ் தெரியணும். அப்பதான் அவங்க ப்ரோக்ராமரா இருக்க முடியும். அப்பதான் அவங்க சாஃப்ட்வேர் ரைட் பண்ண முடியும் இல்லையா? ஹார்ட்வேர் வேற, சாஃப்ட்வேர் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தான் ஹேண்டில் பண்ண முடியும். சாதாரணமா இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போ கடவுள்கிட்ட நாம கம்யூனிகேட் பண்ணோம்னா கடவுள் ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்காரு. அந்த லாங்குவேஜ் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். வெர்பல் யூஸ் இப்போ நான் பண்றோம், நான் வெர்பலா பேசுறோம், வார்த்தைகளாக பேசுறோம். நாம பேசுறோம், நீங்க பேசுறீங்க, எனக்கு டெக்ஸ்டா கொடுக்குறீங்க, இல்லை பேசுறீங்க, நான் கேட்கிறேன், நான் பேசுறது நீங்க கேட்குறீங்க. ரெண்டு பேரும் மியூச்சுவலா கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம்.
அப்ப கடவுளுக்கும் நமக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த கடவுளுக்கும் நமக்கு இருக்க லாங்குவேஜை பத்தி யாராவது சொல்லியிருக்காங்களா? நமக்கும் கடவுளுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அந்த லாங்குவேஜை நம்ம கத்துக்கணும். யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? கடவுளுக்கும் நமக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜை நம்ம கத்துக்கலன்னா எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எழுதணுன்ற கம்யூனிகேட் பண்றவருக்கு கடவுளோட லாங்குவேஜ் தெரியாம அதை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ண முடியாது, சாஃப்ட்வேர் பண்ண முடியாதோ, அதே மாதிரி கடவுளோட லாங்குவேஜ் தெரியாம நாமளும் கடவுள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. நம்மளுடைய லாங்குவேஜ் நம்ம என்ன லாங்குவேஜ்ல பேசினாலும் கடவுளுக்கு தெரியும். நம்ம என்ன பேசினாலும் கடவுளுக்கு தெரியும். நம்ம நினைச்சாலும் பேசினாலும் திங்க் பண்ணாலும் நம்ம வெளியே என்ன பேசுறோம், உள்ள என்ன பேசுறோம், நம்ம உள்ள என்ன தாட் இருக்கு, ஆனா வெளியே என்ன வாயில என்ன பேசுறோம், எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டு. தட் இஸ் நோன் அஸ் ஆகாஷிக் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டு தெரியும். மனசு என்ன நினைக்கிறோமோ தெரியும். நான் பேசுறது ஒண்ணு, உள்ள நினைக்கிறது ஒண்ணு இல்லையா? பேசுறது ஒண்ணு, உள்ள நினைக்கிறது ஒண்ணு. இதுக்கு நான் நிறைய வீடியோஸ்ல இதை பத்தி பேசியிருக்கேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ கூட அவருக்கு தெரியும், நம்ம என்ன பேசணும்னு தெரியும். இந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னா பெரும்பாலும் சொல்லுவாங்க சமஸ்கிருதம் தேவருடைய நாலேஜ், கடவுளுடைய நாலேஜ், அவங்களுடைய மொழின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாரும். சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் வந்து இறைவனுடைய மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறு. சமஸ்கிருதம் இறைவனுடைய மொழி கிடையாது. அந்த மந்திரங்களை சொல்வதற்காக, அந்த மாதிரி இறைவனை வழிபடுவதற்காக நிறைய விஷயங்கள் வந்து அந்த வைப்ரேஷன் லெவல்ல அந்த வேர்ட்ஸ்ல இருக்கு, அந்த எழுத்துக்கள் இருக்கு, அந்த ஆல்பபெட்ல இருக்கு. அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சமஸ்கிருதம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சமஸ்கிருதம் எப்படியோ அதே மாதிரி தமிழ் தான், ரெண்டுமே ஈக்குவல் தான். சமஸ்கிருதமும் தமிழ் மொழியும் வலது கை இடது கைன்னு சொல்லியிருக்கேன், வலது கால் இடது கால்னு சொல்லியிருக்கேன், வலது கண் இடது கண் மாதிரி. ரெண்டு கையுமே தான் வேணும், ஒரு கையும் தான் போதும் இல்லை, ரெண்டு காலம் தான் வேணும், ரெண்டு அப்பதான் பேலன்ஸ். அப்ப தமிழும் வேணும், சமஸ்கிருதம் வேணும். இது எனக்கு என் மொழி பெருசு, தமிழ் ஒருசி, சமஸ்கிருதம் மட்டம், சமஸ்கிருதம் ஒருசி, தமிழ் மட்டம், ரெண்டுமே அறியாமையெல்லாம் சொல்லப்படுகிறது. ரெண்டு பேருக்குமே அருமை தெரியலன்னு அர்த்தம், தப்பு தப்பா சொல்றாங்கன்னு அர்த்தம். அது சமஸ்கிருதம் ஒஸ்தின்னு சொன்னாலும் சரி, தமிழ் மட்டம்னாலும் சரி. சமஸ்கிருதம் உயர்ந்தது, தமிழ் தாழ்ந்தது, இல்ல தமிழ் உயர்ந்தது, சமஸ்கிருதம் தாழ்ந்தது, எப்படி சொன்னாலும் தப்பு தப்பு தான், நம்ம புரியலன்னு அர்த்தம். உண்மையை சரியாக புரிந்து கொள்வது என்று ரெண்டுமே வந்து வலது கண் இடது கண், வலது கை இடது கை, வலது கால் இடது கால் மாதிரி தான். பட் சமஸ்கிருதம் வந்து இறைவனுடைய மொழி இல்லை, அது வேற சப்ஜெக்ட். இறைவனுடைய மொழி என்னன்னா தியானம் தான். இறைவனுடைய மொழின்னா தியானம் தான். தியானத்தின் மூலமாக மட்டும்தான் நீ இறைவனை தொடர்பு கொள்ள முடியும். இதை யாருமே இது வரைக்கும் சொல்லவே கிடையாது. தியானம் அப்படின்றது ஒண்ணுதான் இறைவனுடைய மொழி. அந்த தியானத்தின் மூலமாகத்தான் நீங்க இறைவனை தொடர்பு கொள்ள முடியும். எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, எந்த மத இறைவனாக இருந்தாலும் சரி, நீங்க தியானத்தின் மூலமாக மட்டும்தான் இறைவனை தொடர்பு கொள்ள முடியும். அதனால்தான் தியானம் பண்ணுங்கன்னு சொல்றேன். இறைவனுடைய மொழியும் தியானம் தான். நீங்க தியானம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இறைவனோட தொடர்பு கொள்றீங்க, அவ்வளவுதான். தியானத்தின் மூலமாக மட்டும்தான் நீங்க என்ன சொல்றீங்கன்றது அவருக்கு கரெக்டா போய் சேரும், எப்பனாலும் போய் சேரும், அதுக்கு தேவையில்லை. அவருடைய லாங்குவேஜ் என்ன, அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் என்ன விஷயம் சொல்றாரு, உங்களுக்கு சொல்றாரு அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவுவது தியானம். அதான் மொழி. நீங்க என்ன ஆடியோவா வீடியோவா டெக்ஸ்டா எந்த ஃபார்ம்ல வந்து நீங்க அந்த தாட் ஃபார்ம் நினைச்சாலும் அது அவருக்கு போயிடும், அது பிரச்சனை கிடையாது. அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வர்றதுதான் இந்த தியானத்தின் மூலமா உங்களுக்கு வரும். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வரும். நீங்க இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் எடுத்து வச்சு ஆன்சர் சொல்றேன். இது ஒரு கொஸ்டினுக்கு இது ஆன்சர் நான் சொல்றேன். பட் அதே மாதிரி நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் உங்க ஆன்சர் வரும், கரெக்டா வரும், தப்பே வராது. யாரு எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அந்த தப்பே கண்டுபிடிக்க முடியாது, ஃபெயிலியரே ஆகாது, கரெக்டா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நிறைய பேரு தியானம் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு தியானத்துல வந்து டிவைன் ஒரு ஆன்சர் கொடுக்குதுன்னா அந்த ஆன்சரை ஓரம் கட்டிட்டு இவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒன்று எடுத்துக்குவாங்க, இதான் ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த தியானத்துல பண்ற தப்பு வந்து இங்கே இதான் பண்றாங்க. அதாவது நான் தியானம் பண்ணேன், எனக்கு இது ஆன்சர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அப்ப அது தப்பா போயிடும். கேட்பாங்க, டாக்டர் சார் நீங்க சொன்ன மாதிரி நான் தியானம் தான் பண்ணேன், இப்படி ஆன்சர் வந்து நான் செஞ்சேன், தப்பா ஏன் போச்சு அப்படின்னு சொல்லி கிளியர் வாயின்ஸ்ல பார்த்தோம்னா தியானத்துல வந்த ஆன்சரை இவங்க ஓரம் கட்டிட்டாங்க. இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, தியானத்துல ஒரு ஆன்சர் வருது, அந்த தியானத்துல ஒரு ஆன்சர் வரும்போது அதை வந்து இவர் ஓரம் கட்டிடுறாரு. இவருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் தான் தியானம் சொல்லிச்சு, இவர் தப்பா நினைச்சிட்டு பண்றாரு. இதுதான் கொஞ்சம் ரேஷத்தின் டிஃபரன்ஸ். இதை கொஞ்சம் கரெக்டா பண்ணணும்.
அதான் நம்ம ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இறைவன்கிட்ட நமக்கு என்ன நடக்கணுமோ அதை மாதிரி ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் தூக்கி விடும். இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்ட் இருக்கும். அப்போ ஆன்சர் வரும்பொழுது அந்த ஃபைன் டூனா கரெக்டா 0 லெவலில் இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். அதாவது பயாஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. பாரபட்சம் இல்லாம இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கேட்கிற கேள்விக்கு வந்து நியூட்ரலஸா கேட்கணும். அந்த மனப்பாங்கு சீக்கிரத்துல வராது, அது சாதாரணமா வராது. அது அது இயற்கை தான். அது நம்ம 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 எப்படி கேட்கிறோமோ அதுக்கு ஃபேவரா ஆன்சர் வந்துடணும். நம்ம எப்படி கேட்கிறோமோ அப்படி ஃபேவரா ஆன்சர். நிறைய பேர் அப்படிதான் கேட்பாங்க. கேள்வி ஒன்று கேட்பாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு வேண்ட மாதிரி சொன்னா ரைட், பெர்ஃபெக்ட், கரெக்ட், நீங்க ரைட், அப்சல்யூட்லி ரைட்னு. அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று சொல்லிட்டு வச்சுக்கோங்க, நீங்க சரியில்லை, வேண்டாம், உங்க கூட பழம் விட மாட்டேன், காய் விட்டுவேன் அப்படின்னு சொல்லி இறங்கிடும். அது என்னன்னா தெரியடாது. ஆன்சர் வந்து கடவுள் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த ஆன்சரை கொண்டு வர்றதுக்காக தான் நாம போறோம். அது நமக்கு நாம விரும்புறதும் இருக்கலாம், விரும்பாத மாதிரியும் இருக்கலாம். ஆனா அல்டிமேட் வந்து டோட்டல் ஹாப்பினஸ். எப்படி வந்து கிறிஸ்டல் ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு கேரண்டி சொல்ல முடியாது, ஃபெயிலர் ஆகும்னு கேரண்டி சொல்ல முடியாது. ஆனா அதனுடைய இறுதி முடிவு கண்டிப்பாக உங்க சந்தோஷத்தை கொடுக்கும் கேரண்டி சொல்ல முடியும். திரும்பவும் சொல்ற புரியும், கிறிஸ்டல்ல ஒரு டிமாண்ட் நீங்க வச்சீங்கன்னா அது சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, ஃபெயிலர் ஆகும்னு சொல்ல முடியும். ஏன்னா சக்சஸ் ஆகும், கண்டிப்பா 100% சக்சஸ் ஆகும் கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. ஃபெயிலர் ஆகும்னு சொல்லிட்டு கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியும். ஆனா என்ன கேரண்டி கொடுக்கணும்னா சத்தியமாக அதனுடைய எண்ட் ரிசல்ட் முடிவு வந்து முழுக்க முழுக்க உங்க சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும், நல்லது மட்டும்தான் கொடுக்கும். அதை தவிர வேற எதுவுமே கொடுக்காது. அதுக்கு நம்ம 100% இல்லை, 1000% ஷூரிட்டி கொடுக்கலாம், கேரண்டி கொடுக்கும். 1000% ஷூரிட்டி கொடுக்கலாம், 1000 கேரண்டி. எண்ட் ரிசல்ட் டோட்டல் ஹாப்பினஸ் மட்டும்தான். ஏன்னா கடவுளுடைய நோக்கம் வந்து உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் ஹாப்பினஸ் கொடுக்கணுன்றது தான். அந்த கிறிஸ்டலோட டிமாண்ட் வைக்கும்போது அந்த ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். அது சில டைம்ல நாம சக்சஸ் ஆயிட்டா பின்னாடி கஷ்டப்படுவோம் மகனேன்னு அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நாம நினைப்போம் இது மட்டும் இப்படி ஆயிடுச்சுன்னா நான் இப்படி ஒரு லைஃப்ல ஹாப்பியா இருப்பேன் நாம நினைச்சிட்டு இருப்போம். அப்ப பின்னாடி போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன், பின்னாடி ரொம்ப துன்பப்படுவேன், பின்னாடி இப்படி ரொம்ப மாட்டிக்குவே அப்படின்னு இறைவனுக்கு தெரியும். அதனால அவர் கரெக்டா அதை சக்சஸ் ஆயிட்டா ரொம்ப மாட்டிக்கவும் தெரியும். பட் அதை அப்படி விட்டு அப்படி சக்சஸ் ஆயிடுவான். இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கும்போது ஃபெயிலியர் பண்ண வச்சு சந்தோஷம் பண்ணி விடும். சக்சஸ் ஆனா சந்தோஷப்படுவோம்னா சக்சஸ் பண்ண வைக்கும், ஃபெயிலியர் ஆனா சந்தோஷம் பண்ணா ஃபெயிலியர் ஆகும். ஒரு முறை ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லக்கூடாது, பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு காலகட்டத்துல நான் சீஃப் மினிஸ்டர் ஆகாம இருந்திருக்கு, சாதாரணமா சிவிபிலே இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொன்னாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட்டை நல்லா அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட வழக்கில் அவங்க வந்து கைதின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி குற்றம் செஞ்சுருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்க சிறையில் இருந்து வீட்டுக்கு வந்து வீட்டு காவலில் இருந்தாங்க இல்லையா. அந்த டைம் வீட்டு காவலில் இருந்தபோது வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, வீட்டில் தான் இருந்தாகணும்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. அவங்க சிறையிலிருந்து வந்த பிறகு ஒரு நாள் ஃபீல் பண்ணி அவங்க சொன்னாங்க, நான் வந்து பேசாமல் சினி ஃபீல்ட்லேயே இருந்திருக்கலாம், சினி ஃபீல்ட்லேயே நான் ஒழுங்காக இருந்திருப்பேன், நல்லா கதாநாயகியாக இருந்திருக்கலாம், நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்திருப்பேன். இப்போ நான் ஏன் வந்தேன், அரசியலுக்கு வந்தேன், ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆனு நான் ஃபீல் பண்ணுறேன், வருத்தப்படுறேன்னு ஒரு தடவை சொன்னேன். ஒரு 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 விஐபியை பற்றி சொன்னால் உங்க டக்குன்னு மனசில் பதியுமேன்றதுக்காக சொல்கிறேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இது சொல்லக்கூடாது, பர்சனல் மேட்டர் தான். பட் இருந்தாலும் அவங்கள சொல்லும்போது உங்கள் மனசில் அது ஈஸியாக பதியும், அதுக்காக சொன்னேன். அப்போ பாருங்க, அவங்க வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு அப்போ யார் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னும் பொழுது ஒரு பக்கம் ஆரம்பியப்பன் வந்து ஜானகி அம்மாவை சீஃப் மினிஸ்டராக கொண்டு வரணும்னு அவரு போகிறாரு. இன்னொரு பக்கம் இந்த அம்மா நான் சீஃப் மினிஸ்டராக வரணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேருக்கும் டகாபார் நடக்குது. 2 பேருக்கும் எம்ஜிஆருடைய மனைவிக்கும் இவருக்கும் இந்த அம்மாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் டகாபார் நடக்குது. அப்படி இப்படி பண்ணி ஏதோ பண்ணி அதை அரசியல் பண்ணி அவங்கள டம்மி பண்ணிட்டு இவங்க வந்துட்டாங்க. அவங்களோட ஒய்ஃபை டம்மி பண்ணிட்டு விஎன் ஜானகியை டம்மி பண்ணிட்டு இவங்க வந்துட்டாங்க. பட் போராடி வந்திருக்காங்க, போராடி வந்திருக்காங்க. சாதாரணமாக வரல. அவங்க போராடி ஒரு தனி மனிதனாக, தனி ஒரு பெண்மணியாக இருந்து போராடி வந்தாங்க. நல்லா பார்த்துங்க, அவங்களோட போராடி தான் வந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்லையும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸு, நிறைய போராட்டங்கள், நிறைய அவமானங்கள் எல்லாமே தாண்டி தான் அவங்க வந்திருக்காங்க. அது நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லாரும் பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களா, நான் ஏன் வந்து இந்த மாதிரிலாம் வந்தேன். போராடி வந்தாங்க. அந்த எம்ஜிஆருடைய இறுதி உருவத்தில் கூட
அவங்க வந்து அந்த இருவரத்தில் அவருடைய பாடி பக்கத்தில் உட்காந்துருக்கணும், அவர் கூட அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஏறி ட்ரை பண்ணி போகிறாங்க. பட் நிறைய பேர் தடுக்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் போகக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் போராடுறாங்க, வர்றாங்க. நான் அவர் கூட அந்த டெட் பாடி கொண்டு போகும்போது அந்த அந்த பரியல் பிளேஸ் வரைக்கும் போகிற வரைக்கும் நடந்த போராட்டம் கூட இருக்குது. அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம், மீடியாவில் பார்த்துருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம். அவங்க அங்கே போகணுன்றாங்க, அந்த பாடி கூட பக்கத்தில் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட்டு நிறைய குரூப்ஸ் அது தடுக்கிறாங்க, வேண்டான்றாங்க. இவங்க மீறி போகிறாங்க, இவங்க தடுக்கிறாங்க, போகிறாங்க. ஈவன் அந்த அந்த செரிமனி அப்போ அந்த பாடி அங்கே கொண்டு போய் சேர்ற வரைக்கும் கூட இவங்க அந்த பாடி பக்கத்தில் இருக்கணும், நம்மளுடைய விசுவாசத்தை காட்டணும், அவர் கூட நான் இருக்கிறேன்னு விசுவாசத்தை காட்டணும், மக்களுக்கு காட்டணும், மக்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க போராடுறாங்க. பட் போராடி தான் வராங்க. இப்போ வாழ்க்கையில் பல வகையில் போராடி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலத்துல என்ன உணர்றாங்க பாருங்க மனசுல, ஏன் இதெல்லாம் நம்ம போராடணும், பேசாம கம்முன்னு நம்ம சினிமாவே ஒரு நல்லா ஜாலியாக சாப்பிட்டு நல்லா ஜாலியாக தூங்கிட்டு டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கிட்டு இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை பனிஷ்மெண்ட்டு அரஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமா இருந்திருக்கலாமே, சினிஃபீல்ட்லேயே ராஜா மாதிரி இருந்திருக்கலாமே, ஹீரோயினாக இருந்திருக்கலாமே, கதாநாயகியாக வாழ்ந்துருக்கலாமே, என்ன இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஃபீல் பண்ணுறாங்க? அவசரத்தில் இருக்கும்போது ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. கண்ணு கலங்குச்சு அவங்களுக்கு, கண்ணு ரொம்ப கலங்குச்சு. அப்படி கண்ணை ஃபீல் பண்ணி சொன்னேன், கண்ணை தண்ணியே வந்துருச்சு, ஃபீல் பண்ணி சொன்னேன். நான் ஏன் இப்படிலாம் வந்தேன்னு தெரியல, நான் அப்படி இருந்திருக்க கூடாது, இப்படி வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இதுதான் உண்மை, இது உண்மை. அப்போ அப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்க, எதுக்கெல்லாம் போராடினாங்களோ இதெல்லாம் போராடாம கவனம் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு காலத்து ஃபீல் பண்றாங்க. எப்போ அதெல்லாம் போராடி அனுபவிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு உணர்ந்த பிறகு ஒரு ஸ்டேஜ்ல கண்ணை ஃபீல் பண்ணி அழுறாங்க, கண்ட தண்ணி வரும் அவசரத்துல இருக்கும்போது. இதை மாதிரி தான் நிறைய மக்கள், இது போயஸ்கார்ல நடந்தது, போயஸ்கார்ல இது நடந்தது. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? எல்லாம் நடந்து போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாருமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேர் இப்படி லைக் ஜெயலலிதா மேடம் அவங்க மாதிரியே கண்ணு போன பிறகுதான் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணு போன பிறகுதான் சூரிய நமஸ்காரம். 99% ஆஃப் த பீப்புள் ஸ்டில் டூயிங் சேம் மிஸ்டேக் அகெயின் அண்ட் எகெயின். கண்ணு போன பிறகுதான் சூரிய நமஸ்காரம், கண்ணுக்கிற வரைக்கும் கண்டுக்கிறதே கிடையாது. ஆட்டாரி அவரை வதைக்க வேண்டியது. அப்புறம் கண்ணு போன பிறகு அப்பதான் சூரிய பகவான் எனக்கு நான் சூரிய நமஸ்காரம் பண்றேன், கரெக்டா பண்றேன், பர்ஃபெக்டா பண்றேன், கரெக்டா பண்றேன், எனக்கு சூரிய நமஸ்காரத்துல கண்ணை கொடுன்னு வேண்டியது. இன்னைக்கு நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்கோம். போராட்டம் அப்படின்றது எதுக்குமே லைஃப்ல தேவையில்லை, போராடவே தேவையில்லை. நீங்க இறைவனுடைய லாங்குவேஜ், கடவுளுடைய லாங்குவேஜை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மெடிடேஷன்ல நீங்க டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 1 hour உட்காந்து நீங்க பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், மெடிடேஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். நீங்க அப்படியே போக 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 மெடிடேஷன் பண்ணாமலேயே இறைவனோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் உங்களுக்கு வரும், அதை நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் முதல்ல இதை பேசிக்க கத்துக்கணும் இல்லை, யாரும் மெடிடேஷனே உட்கார மாட்டேன்றீங்க, யாரும் மெடிடேஷனே பண்ணவே மாட்டேங்க, கிளாஸஸ் சொல்றது லைஃப்ல ஃபாலோ பண்ண மாட்டேங்க, யாருமே பண்ண மாட்டேங்க. அப்போ அந்த லாங்குவேஜ், கடவுளுடைய லாங்குவேஜ் மெடிடேஷன்ல உட்காரும் பொழுது டாக்டருங்க கிட்ட கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் உங்களுக்கே வரும். பட் யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் ஆன்சர். நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க? நான் இப்போ சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு என்ன வேணுமோ எது பிடிக்குமோ அப்படி சொல்லணும் இறைவன் எதிர்பார்க்குறாங்க. அப்படி சொன்னா கடவுள் ஓகே, இன்னும் கடவுள்கிட்டையும் காய் விட்டுற வேண்டியதுதான். நான் படம் விட மாட்டேன், காய் தான் அவ்வளோதான், பேச மாட்டேன் நான் அப்படின்னு கடவுள்கிட்ட கோச்சிக்கிறாங்க. கடவுள் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பாரு, உங்களுக்கு நான் எது பண்ணா நல்லதோ எது செஞ்சா நல்லதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, அதை மட்டும் வழிகாட்டுவார். நீங்க அவர்கிட்ட கோச்சி அவருக்காக போறது ஒண்ணுமே இல்லை, கடவுள்கிட்ட கோச்சிக்கிட்ட அவருக்காக போறது ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம், உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ மெடிடேஷன்ல உட்காருங்க, நீங்க எந்த கேள்வியும் கேளுங்க. கேட்கறத வந்து பயஸ்னா அந்த பாரபட்சம் வேறுபாடு அப்படி இல்லாம நீங்க என்ன சொல்றீங்க, நான் இதை நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த நியூட்ரலா இருக்கிற வரும். அது சாதாரண வர பை ப்ராக்டிஸ்ல வரும், வர முடியாத விஷயமெல்லாம் வரும். நீங்க வந்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு எல்லா ஆன்சர் வரும். நோ நீட் டு கோ எனிவேர். திரும்ப நான் சொன்னேன், உங்களுடைய வீட்டை விட்டு அந்த பக்கம் ஒரு அடி கூட எடுத்து வெளியே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த கோயில் குளத்துக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க எந்த கோயிலுக்கு போய் எந்த பரிகாரமும் எந்த வழிபாட்டு தளத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கம்யூனிகேட் வித் த காட் த்ரூ த மெடிடேஷன். இந்த ஆத்மா வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த லோயர் ஆத்மா, ஹையர் ஆத்மா, சோல், லோயர் சோல், ஹையர் சோல். இந்த லோயர் சோல் இருந்து ஹையர் சோலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், உங்க கூட தான் இருக்கு, ரெண்டு சோலுமே உங்க கூட தான் இருக்கு. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க தான் கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணுங்க, கிறிஸ்டல் யூசேஜ் பண்ணுங்க. கிறிஸ்டல் யூசேஜ் பண்ணும்போது நம்ம குயிக்கா அக்சஸ் பண்ணுவீங்க.
குயிக்காக கடவுள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க கரெக்டாக டீகோட் பண்ணி கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் கரெக்டாக மெடிடேஷனில் கேட்டு மெடிடேஷனில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். யாருக்காலையும் போய் விடாதீங்க. அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, இவர் யாருக்காலையும் விழாதீங்க. உங்கள் காலில் விழுங்கன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் விழுந்தீங்கன்னு தெரியல, கிளைவான்ஸில் பார்த்தா தெரியும், பார்க்க நேரம் இல்லை. உங்கள் காலில் விழுங்க. நீங்கள் போய் யாரும் அடுத்தவங்க காலில் விழாதீங்க. யாரும் விழுந்த மாதிரி தெரியல, கிளைவான்ஸில் பார்த்தா தெரியும் யாராவது விழுந்தீங்க, எப்போ விழுந்தீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுக்கலாம். பார்க்க நேரம் இல்லை. உங்கள் காலில் விழுங்க, அடுத்தவங்க காலில் விழ வேண்டாம். அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் உங்களுக்கு வரும். பிளஸ் பண்ணும்போது கூட இறைவன் பேராட சொல்லி பிளஸ் பண்ணணும். சொல்லிக்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் மைண்டை வச்சுக்கின்னு தெரியல. திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன். யாரை பிளஸ் பண்ணாலும், எப்போ பிளஸ் பண்ணாலும், ஒரு மேரேஜுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்லேயே இருக்கிறவங்க யாராவது உங்கள் காலில் வந்து விழுறாங்க, வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் யார் காலில் விழுந்தாலும் சரி, உங்கள் காலில் யார் விழுந்தாலும் சரி, அவங்க எப்படி வாழ்த்துறாங்கன்னு தெரியாது. எப்படி வாழ்த்துன்னு சொல்லி கொடுக்கணும், கற்றுக்கோங்க. எப்படி வாழ்த்து, நல்லா இருப்பா, ஹாப்பியாக இருப்பா, சந்தோஷமா இருப்பா, அப்படி தானே வாழ்த்துவோம். இதை எப்படி தானே வாழ்த்துருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேரை வாழ்த்துருக்கீங்க, ப்ளஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி வாழ்த்துருக்கீங்க? அவங்க காலில் விழுந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? சில பேர் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, சும்மா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, காலில் விழுந்து எழுதுவாங்க. அவங்க எப்படி ப்ளஸ் பண்ணணும்னு தெரியாது. சில பேர் நல்லா இருப்பா அப்படி சொல்லுவாங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படி சொல்லுவாங்க, அவ்வளோதான். பட் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நம்மகிட்ட ஒரு எனர்ஜி போகும். யார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்களுக்கு எனர்ஜி போகும். அப்போ எனர்ஜி போகும்போது நம்மக்கிட்ட இருக்கிற நல்லதும் போகும், நம்மகிட்ட இருக்கிற கெட்டதும் போகும். நம்மக்கிட்ட இருக்கிற நல்லதும் போகும், நம்மகிட்ட இருக்கிற கெட்டதும் போகும். அப்போ பாசிட்டிவாக என்ன கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும், பாசிட்டிவாக எனர்ஜி கொடுக்கணும். அப்போது நம்மளையும் அறியாமல் நம்ம என்ன மேட் ஆஃப், வி ஆர் மேட் ஆஃப் XYZ. அப்போ நம்மக்கிட்ட இந்த நல்ல சக்தி, நல்ல எண்ணம் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம சக்தி நல்ல இது ஆசீர்வாதமாக போகும். நாமளே கேடுத்தனம் பண்ணுறோம், ஃப்ராடு தனம் பண்ணுறோம், மொல்ல மாதிரி தனம், முடிச்சதுக்கு எல்லா தனம் நம்மக்கிட்ட இருக்குன்னா நம்ம எனர்ஜி அவங்களுக்கு போகும். இது அவங்களுக்கு தெரியாது. நாம் என்ன மாதிரி கேடிக்கணும், என்ன மாதிரி மொல்ல மாதிரி தனம், முடிச்சதுக்கு ஃப்ராடு, பத்திலாட்டம், கோல்மால் என்னென்ன பண்ணணும் நமக்கு தான் அவங்களுக்கு தெரியாது. பட் இந்த எனர்ஜியும் அவங்களுக்கு போகும். லைஃப்பில் அதை வேலைக்கு காட்டும் அவங்களுக்கு. ஸோ வாழ்த்தணும் போது இனிமேலுக்கு தயவு செஞ்சு கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் சொல்கிற டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. யாரை வாழ்த்தணும்னாலும் எப்படி ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணும்போது நீங்கள் வாழ்த்தவனா இறைவனை கூப்பிட்டுக்கோங்க. இறைவா இவங்க நல்லா இருக்கிறதுக்கு சந்தோஷமா, இவங்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்கள வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி இறைவனை கூப்பிட்டு விட்டு விடுங்க. சரியா? நீங்க நல்லா இருன்னு சொல்லாதீங்க. ஆனால் நாம் எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் நம்மள மாதிரி ஓக்கியம் யாருமே கிடையாது, நம்ம தான் உலகத்திலே பெரிய ஆளு, நம்மள மாதிரி ஓக்கியம் புண்ணியமா யாருமே கிடையாது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நாம எவ்வளோ ஆகியத்தோம் நமக்கு தெரியாது. அதை அக்செப்டும் பண்ணிக்க மாட்டாங்க நிறைய பேர். 100க்கு 99% யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் கெட்டவன், நான் தப்பு, நான் தவறு அப்படின்னு யாராவது சொன்னால் அடிக்க வந்துடுவாங்க. நம்மகிட்ட பேச மாட்டாங்க, கோச்சிக்குவாங்க, நம்ம சவகாசமே வேணாம் ஒதுங்கிடுவாங்க, உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க. நாமளும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான். பட் நாம் அது சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? இந்த மாதிரி எல்லாம் பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இனிமேலுக்கு எப்போ யார் நீங்கள் பிளஸ் பண்ணணும்னாலும், ஈவன் மேரேஜுக்கே போறீங்கன்னா கூட அரிசி போடுவாங்க, அவ்வளோ வேண்டிக்கிறது கிடையாது. இங்கே நிறைய கல்யாணத்தை நான் பார்த்துருக்கேன். அங்கே அந்த அரிசி போட்டு அடுத்த செகண்டு அவங்க வந்து எங்கே டிஃபன் போடுறாங்களோ அங்கே பாய்வாங்க. நிறைய மேரேஜ் நான் பார்த்துருக்கேன். உட்காந்து 10 நிமிஷம் பார்த்தேன் என்ன பண்ணுறாங்க. அதெல்லாம் உட்காந்துட்டோம், பொறுமையாக உட்காந்துருப்பாங்க. அந்த முகூர்த்தம் முடிஞ்சதோ இல்லையோ அப்படி கடமைக்கு அப்படி அரிசி தூக்கி போட்டு கடன்னு எங்கே ஓடுவாங்க? டைனிங் ஹாலுக்கு ஓடுவாங்க. எதுக்காக வந்தோம் தெரியாது. மேரேஜுக்கு போறீங்கன்னா டிவைன் கிட்ட நீங்க எனர்ஜி வாங்கிட்டு வர முடியும். தெரியுமா அந்த டெக்னிக் உங்களுக்கு? ஒரு மேரேஜுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மேரேஜை போயிட்டு நீங்க அந்த மணமக்களை வாழ்த்தும் பொழுது உங்களுக்கு மணமக்களுக்கு வாழ்த்துறாங்க. ஆனா மணமக்களுக்கு இல்லாம நீங்க சில எனர்ஜி அங்கேருந்து வாங்கிட்டு வர முடியும். ஏன்னா ஒரு மேரேஜ் அப்போ டிவைனுடைய இது வரும், சில பிரசன்ஸ் வரும். நேற்று தெரியாது. இல்லைன்னா யாருமே சொல்றதுக்கே ஆள் இல்லை. அங்க டிவைன் வரும், இறை சக்தி வரும். அந்த இறை சக்தி அந்த மணமக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். நீங்க அவரை கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடனாலும் சரி. நிறைய பேர் தப்பா பண்றாங்க. மேரேஜுக்கு என்ன பண்ணுவாங்க? அரசியல்வாதிகளை கூப்பிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு பிளஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்க நினைக்கிறாங்க அவர் தான் குரு, அவர் தான் கூப்பிட வேண்டிய இறைவனை அவர் தான் வந்து பிளஸ் பண்ணணும்.
இவங்க அரசியல்வாதி பிளஸிங் எல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அரசியல்வாதியை கூப்பிட்டு கல்யாணம் பண்ண பெருமைன்னு நினைக்கிறாங்க. நான் மீடியால படிச்சிருக்கேன், கருணாநிதி ஐயாவை பத்தி கிண்டல் பண்ணி போடுவாங்க. கருணாநிதியை வந்து மேரேஜுக்கு கூப்பிட்டா அவர் என்ன, அது எனக்கு தெரியாது, பட் நியூஸ்ல படிச்சிருக்கேன் நான். அவர் கல்யாணத்துக்கு வந்தா கருமாதியை பத்தி பேசுவார், கருமாதிக்கு வந்தா கல்யாணத்தை பத்தி பேசுவார்னு ஏதோ ஒரு ஆர்டிக்கலை படித்தேன் நான். அது எப்படி பேசினாரு, எங்க பேசினாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு ஆர்டிக்கிளில் நான் படித்தேன், இந்த கருணாநிதிக்கு வந்து விவசாயே கிடையாது, அவர் ஏடா கூடமா பேசுவார், அவர் வந்து கல்யாணத்துக்கு போனால் கருமாதியை பற்றி பேசுவார், சாவு பற்றி பேசுவார், சாவு வீட்டுக்கு போனால் கல்யாணத்தை பற்றி பேசுவார், அது கொஞ்சம் இதுவே கிடையாது அப்படின்ற மாதிரி யாரோ போட்டிருந்தாங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. பட் அந்த மெசேஜ் பேப்பரில் ஒரு தடவை பார்த்தேன். ஓ அப்படி ஏதோ இவர் ஏதோ பேசியிருக்கலாம் போல இருக்குது, அது யாரோ பார்த்தவங்க அதை நோட் பண்ணி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ கல்யாணத்தை பற்றி பேசும்போது ஏடா கூட பேசிட்டாரு போல இருக்குது. அதே மாதிரி டெத்து விஷயத்துல பேசும்போது ஏதோ கல்யாணத்தை பற்றி ஏதோ பேசிட்டாரு போல, ஏதோ பேசிருக்கலாம் மேபி. அது என்ன சுண்டை எப்படி பேசலாம்னு தெரியாது. அதை யாரோ நோட் பண்ணி அதை வந்து ஒரு புக்கில் ஆர்டிக்கல் பண்ண, அதை நான் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நியூஸில் பார்த்தேன், பேப்பரில் தான் படித்தேன். அப்போ தெரியல. பொதுவாகவே வந்து கல்யாணத்தப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய விஐபி அரசியல்வாதிகளை கூப்பிட்டு பண்ணணுன்றது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அது என்னன்னா, நான் கட்சியில் அவ்வளோ விசுவாசமாக இருக்கிறேன், நான் கட்சிக்கு எவ்வளோ உழைக்கிறேன் பாருங்க, நான் கட்சியில் எவ்வளோ விசுவாசமா இருக்கிறேன் பாருங்க, நான் கட்சிக்கு எவ்வளோ வந்து தீவிரமான தொண்டனாக இருக்கிறேன் பாருங்கன்னு அப்படி காட்டிக்கிறதுக்கு. அது வந்து பிஸ்னஸ் மைண்டு தான், அது பிஸ்னஸ் மைண்டு. நான் கட்சிக்கு எவ்வளோ விசுவாசமா இருக்கிறேன், நான் கட்சிக்கு எவ்வளோ வந்து அதாவது ரொம்ப அந்யோன்யமாக அப்படியே உயிரோட உயிராக கலந்துருக்கிறேன், நான் பாருங்க உங்களை வந்து மேரேஜுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு கூப்பிடுறது வந்து, அது வந்து அரசியலில் எனக்கு நல்ல இன்னும் பதவி கொடுங்க, நான் இன்னும் நல்ல ஹையர் போஸ்ட் கொடுங்க, என்னை இன்னும் நல்லா இன்ஜெக்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் நல்ல முக்கிய ஸ்தானத்துக்கெல்லாம் கொண்டு போய் கொடுங்க அப்படின்றதுக்கு மறைமுகமாக கொடுக்குற ஒரு இன்விடேஷன். அது அது அரசியல். நம்ம அரசியல் பற்றி பேச வேண்டாம். நீங்கள் ஒரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணுறீங்க, அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணும்போது கடவுள் அங்கே வரணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு போகணும். இவங்க ஆசீர்வாதம் தான் யாரோ மாதிரி 1000 பேரை கூப்பிடுறீங்க, இன்வைட் பண்ணுங்க, அதே மாதிரி 1001 கூப்பிடுங்க. அவங்க கையில் வர வைக்கிறது, அவங்க கையில் தாலி எடுத்து கொடுக்குறது, அவங்கள போட சொல்றது தப்பு 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 தப்பு. அவங்க வரட்டும், அவங்கள கூப்பிடுங்க, அவங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க, மரியாதை கொடுங்க, பிளஸ் பண்ணுங்க, அதெல்லாம் ஓகே, அதான் தப்பு அப்படி நான் சொல்லுவேன். அதுதான் ரைட், அதான். ஏன்னா ஏன்னா உங்களுடைய வெல்விஷர், நீங்க அவங்களுடைய வெல்விஷர், அவங்க உங்களுடைய வெல்விஷர், கூப்பிடுங்க, பண்ணுங்க, ரைட் ஓகே, அதெல்லாம் ரைட் ஓகே. அவங்கள வாழ்த்த சொல்லுங்க, வாழ்த்துங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எதுவும் தப்பு சொல்லல. ஆனா மாங்கல்யத்தை எடுத்து அவர் கையில கொடுத்து, நீங்க அது வந்து கொடுங்க அப்படின்னு, அது தப்பு, அது தப்பு. மாங்கல்யத்தை யாரும் தொடக்கூடாது, அவங்க எடுத்து ஒடுக்கக்கூடாது. அப்ப கடவுளுக்கு உண்டான இடத்துல அவரை வைக்கிறீங்க, கடவுளுக்கு உண்டான இடத்துல அவரை வைக்கிறீங்க. கடவுள் தான், இவர் தான். உங்களுக்கு என்ன பெரிய தலைவராக இருக்கலாம், அப்ப அந்த இடத்துல நீங்க கடவுளை இன்சல்ட் பண்றீங்க. அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் உங்களுக்கும் உண்டு, அந்த மக்களுக்கும் உண்டு. அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் உங்களுக்கும் உண்டு, உங்களுடைய பொண்ணோ பையனோ இல்லாம உங்க மருமகனோ எல்லாருக்குமே உண்டு. அதை ஒரு வகையில் நீங்களே பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குறீங்க. தாலியை வந்து தொட்டு கொடுக்குறது எல்லாருமே தொடுவாங்க, மேரேஜில் வந்து எல்லாருமே தொடுவாங்க. அந்த ஐயர் என்ன பண்ணுவார், சாஸ்திரிகள், குருக்கள் எல்லார்கிட்டையும் கொடுப்பாங்க, எல்லாரும் தொடுவாங்க. எதுக்கு தொடுறாங்க தெரியுமா? எதுக்கு கொடுக்குறாங்க? யாருக்கா ஆன்சர் இருக்கா? தெரியாது. எதுக்காக அவர் கொடுக்குறார்? அப்போ அந்த மாங்கல்யம் செஞ்சு கொடுக்குறாங்க. மாங்கல்யம் சாதாரணமான விஷயம் கிடையாது. டு பிளஸ், கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். டு பிளஸ். எத்தனை பேர் பிளஸ் பண்றாங்க? உண்மையிலேயே ஆசீர்வாதமா பண்ணி பிளஸ் பண்றாங்க. டு பிளஸ், பிளஸ்ஸிங்க்கு தான் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் பிளஸ்ஸிங் பண்றாங்க? சும்மா தொட்டு கும்பிடுவாங்க, இவங்களுக்கு நெகட்டிவ் அதுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. பட் நோக்கம் என்ன? ஏன் கடவுளை வாங்கி கல்யாணம் பண்றாங்க? ஒரு லாஸ்ட் வீக் கூட ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன் நான். ஒரு ஆர்டிகிள், ஏதோ ஒரு இங்கிலீஷ் மேகசின்ல ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன். உலகத்திலேயே வந்து கல்யாணம் ஆகிறதுக்காக நிறைய செலவு பண்ற இடம் வந்து இந்தியா தான். கல்யாணத்துக்காக ஏதோ 3 கண்ட்ரி கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு கண்ட்ரியில வந்து அவங்களுடைய ஏர்னிங்ல இவ்வளவு பணம் செலவு பண்றாங்க, அவருடைய மந்த்லி ஏர்னிங்ல இவ்வளவு பணம் கல்யாணம் செலவு பண்றாங்க. அது மாதிரி 3 கண்ட்ரி ஏதோ போட்டிருந்தாங்க, கனடா, யுஎஸ், ஏதோ ஒரு கண்ட்ரி, 3 கண்ட்ரி. ஒரு கண்ட்ரிலையும் வந்து அவங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதி கல்யாணம் செலவு பண்றாங்க. ஒரு பகுதி, ஒரு பார்ட், ஒரு
அவங்களோட இன்கம் வந்து ஒரு 10 லேக்ஸ்னா 1 லேக் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இல்லை அவங்களோட இன்கம் வந்து ஒரு 5 லேக்ஸ்னா ஒரு 1 லேக் செலவு பண்ணுறாங்க. இல்லை அவங்களுடைய ஒரு இன்கம் வந்து ஒரு 1 crore அப்படின்னா ஒரு 20 லேக்ஸ் செலவு பண்ணுறாங்க. அது பர்சன்டேஜ் இதை போட்டுருக்காங்க. ரொம்ப டீப்பாக படிக்க டைம் இருக்கும். அப்படி ஒரு கிளான்ஸ் தான். இந்தியாவில் மட்டும்தான் அவன் கடன் வாங்கி காலம் முழுசும் கடனாகவே இருக்கிறான். இந்தியாவில் மட்டும்தான் அந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு காலம் முழுசும் கடனாலேயே கல்யாணம் முடிஞ்சிடுது. ஓகே, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி அவன் கடன்காரனாகவே இருக்கிறான்றதோட அந்த ஆர்டிக்கலை முடிச்சிருந்தாங்க. உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனா ஏன் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி கடனாவது வாங்கி ஏன் கல்யாணம் பண்றான் அப்படின்னு நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா மக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும்ன்றதுக்காக தான். அந்த கான்செப்ட் நல்ல கான்செப்ட். நம்ம ஹிந்து ட்ரெடிஷனுடைய கான்செப்ட், தமிழ் பீப்புளுடைய கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான். கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணி பண்ணோன்ற கான்செப்ட் நல்ல கான்செப்ட். எதுக்காக அப்படின்னா, அத்தனை பேருடைய ஆசீர்வாதம் வரட்டும், அத்தனை பேருடைய ஆசீர்வாதம் வரட்டும். அப்போ கல்யாணத்துக்கு அத்தனை பேருக்கு பத்திரிக்கை அடிச்சு அத்தனை பேர் இப்போ இன்வைட் பண்ணி அவங்கள எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் அந்த மணமக்கள் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் தான் அந்த மணமக்கள் நன்றாக வாழ்வதற்கு தேவையானது அப்படின்ற விஷயத்துக்காக தான் அதை கொண்டுதாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே மாறி போச்சு. இன்னைக்கு அப்படியே மாறி போச்சு. இப்ப கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துகின்ற மணமக்கள் வந்து ஹோல்ஹார்ட்டடா யாரையும் வாழ்த்துவது இல்லை. ஹோல்ஹார்ட்டடாக யாரும் வாழ்த்துவது இல்லை. அந்த ஹோல்ஹார்ட்டடா வாழ்த்துனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் அந்த கல்யாணம் கடன் வாங்கியாவது செய்யக்கூடிய கல்யாணத்துக்கு பலன். ஆனா இன்னைக்கு 99% ஆஃப் த மேரேஜஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக இப்படி கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணணுன்ற ட்ரெடிஷன் நம்ம ஃபாலோ பண்ணாங்களோ அதுல இப்ப ஃபாலோ பண்றது இல்லை. கௌரவத்துக்காகவும் அந்தஸ்துக்காகவும் தான் இப்படி இருக்கிற ஸ்டேட்டஸை வெளிக்காட்டுவதற்காகவும் கல்யாணங்கள் நடத்தப்படுகின்றன. அவங்க வர்றவங்களும் கௌரவத்துக்காகவும் அவங்களுடைய பந்தாவை காட்டிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய ப்ரெஸ்டீஜை காட்டிக்கிறதுக்காகவும் கடமைக்காகவும் கூப்பிடலன்னா கோச்சுக்குவாங்களே அப்படின்றதுக்காகவும் வேண்டா வெறுப்பாக போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு வராங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனால தான் அந்த பிளஸ்ஸிங்கெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிறது. பிளஸ்ஸிங் அது ஒரு சடங்காக இருக்கிறது. பிளஸ்ஸிங் வந்து ஒரு சடங்காக இருக்கிறது. சடங்கு தான் அது. அது ப்ராசஸ் ஒன்றுமே நடக்கிறது இல்லை. பிளஸ்ஸிங் நடக்கிறது இல்லை. நான் ஒரு வீடியோலையும் கேட்டிருக்கேன், கிளாஸ்லையும் கேட்டிருக்கேன். திருமணத்துக்கு வருகின்ற அத்தனை பேரும் உண்மையான பிளஸ்ஸிங் பண்ணாங்கன்னா அப்புறம் ஏன் தமிழ்நாட்டில் 70% மேரேஜஸ் டைவர்ஸில் போய் நிற்குதுன்னு கேட்டிருக்கேன். எல்லாரும் மனசார எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க ஹோல்ஹார்ட்டடா வாழ்த்து இருந்தால் அந்த வாழ்த்துக்கள் எங்கே போச்சு? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டில் நடக்கிற மேரேஜஸ்ல 70% ரொம்ப கேடுகட்ட விஷயம் அது. தமிழ்நாட்டுல பண்பாட்டுக்கே இலக்கணமான தமிழ்நாட்டுல உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய தமிழ்நாட்டுல உலகத்துக்கே பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுக்குற தமிழ்நாட்டுல 70% ஆஃப் த கேசஸ் டைவர்ஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபார் த பாஸ்ட் 3 years. கடந்த 3 வருடங்கள்ல 70% ரெஜிஸ்டர்டு கேசஸ், அன்ரெஜிஸ்டர்டு நிறைய இருக்கு. அன்ரெஜிஸ்டர்டு கோர்ட்டுக்கு போகாத நிறைய இருக்கு. கோர்ட்டுக்கு போகாதது நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்கே அரசாங்க அறிக்கையின்படி ஹைகோர்ட்ல 70% ஆஃப் த கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டைவர்ஸ் கேசஸ் தமிழ்நாட்டிலன்னா அது நம்ம ரொம்ப கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கோம் தானே காட்டுது. ரொம்ப ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கோம் தானே காட்டுது. அப்புறம் எங்க நம்ம உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியது? உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய கலாச்சாரம் எமது, பண்பாடு எமது, கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கேவலமா போயிட்டு இருக்கிறோமே, அது அசிங்கமா இல்லை நமக்கு? எனக்கு அசிங்கமா இருக்குது. நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. தமிழன் சொல்லிக்க வெக்கமா இருக்கு. தமிழன் என்று சொல்லிக்க வெக்கமாக இருக்கிறது எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ அத்தனை பேரும் ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்கு பண்ணவங்க நல்லா இருக்கணுமே, ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடணுமே. அந்த பிளஸிங்காக தானே கடன் வாங்கி கல்யாணம் பண்றோம். இல்லை, அப்போ யாரும் ஆசீர்வாதமாக கொடுக்கறது உண்மையான ஆசீர்வாதம் இல்லை. கடமைக்காக, சடங்குக்காக, போலியாக அப்படி நம்ம ஆசீர்வாதம் பண்றோம். இந்த ஆசீர்வாதத்துக்கு கடன் பண்ணி கடன்காரனா இருக்கணுமா? தேவையே இல்லையே. அப்படி கடன் வாங்கணும்னு அவசியமா? தேவையே இல்லையே. அந்த பர்பஸ் மாறி போச்சு, தலைகீழ மாறி போச்சு. எதுக்காக அப்படி ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணாங்க, அத்தனை பேரை கூட்டு இன்வைட் பண்ணி பண்ணாங்களோ அதோட பர்பஸ் மாறி போச்சு. பேசாம 4 பேர் சேர்ந்து அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். அதுக்கு இப்படியெல்லாம் கூட்டி கல்யாணம் பண்ணி அப்புறம் கடன்காரன் ஆகி கடன் அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இனிமேலுக்கு யாரை பிளஸ் பண்ணாலும்
பிளஸ்ஸிங் பண்ணும்போது வீட்டில் ஒரு பர்த்டேக்கு குழந்தைங்க பேரன் பேத்திங்க வீட்டில் யார் வந்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷன் யாங்க போனாலும் கடவுளை கூப்பிட்டுக்கோங்க. இறைவா, இந்த மணமக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை கோத்து விட்டுருங்க. கையை மட்டும் பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணும்போது நீங்க பிளஸ் பண்ணாதீங்க, இறைவனை கூப்பிடுங்க. இறைவா, இந்த மணமக்கள் நல்லா சந்தோஷமா 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ் வாழ ஆசீர்வதிப்பாயாக அப்படின்னு சொல்லி அவரை இழுத்து விட்டுடுங்க. இதுல என்ன நடக்கும்னா, அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இறைவன் மூலமா கொடுத்தனால உங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். மேரேஜுக்கு பிளஸ் பண்ணீங்கன்னா அந்த பிளஸ்ஸிங்ல உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை வளர்த்துவதற்கு கடவுள்கிட்ட இருந்து எப்படி பிளஸ்ஸிங் வாங்குறது நம்ம பின்னாடி சொல்லிக் கொடுப்போம். நீங்க மேரேஜுக்கு போனீங்கன்னா நீங்க போறீங்க, நீங்க மொய் கவரை கொடுக்குறீங்க, இல்லை ஒரு கிஃப்ட் கவரை கொடுக்குறீங்க, பிளஸ் பண்றீங்க, வர்றீங்கன்றது வேற. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை அதிகரிப்பதற்கான, உங்களுடைய சந்தோஷத்தை அதிகரிப்பதற்கான ஒரு எனர்ஜியை இறைவன் கொடுக்குறாரு. அதை எப்படி வாங்குறதுன்னு அடுத்தடுத்த வகுப்புகள் நான் பின்னாடி சொல்லிக் கொடுப்பேன். மேரேஜ் போகும்போது அந்த எனர்ஜி எப்படி வாங்கணும் டெக்னிக் சொல்லிக் கொடுப்போம். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. கடவுள் கொடுக்குறாரு. கல்யாணத்துக்கு நீங்க போறீங்க, மொய் போடுறீங்க, உள்ள கிஃப்ட் கொடுக்குறீங்க, போறீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு இறைவன் ஒண்ணு கொடுக்குறாரு. உங்களுக்கு இறைவன் ஒரு ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு. அது எப்போ நீங்க முறையாக வாழ்த்தும் பொழுது உங்களுக்கு அது கிடைக்கும். நாமளே சரியா வாழ்த்தது இல்லை, அப்புறம் அப்படி இறைவனுடைய பிளஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைக்கும். தட்ஸ் வை வி ஆர் லூசிங் அவர் வெரி வேல்யூபிள் பிளஸ்ஸிங் ஃப்ரம் த அல்மைட்டி காட். கடவுள்கிட்ட இருந்து வர்ற ஆசீர்வாதத்தை நாம லூஸ் பண்ணிடுறோம். நம்ம சொல்லிக் கொடுப்போம். மேரேஜுக்கு போனால் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அது மாதிரி பண்ணீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அந்த மணமக்களுக்கு போகிறதோட உங்களுக்கும் வரும். யார் போனாலும் உங்களுக்கு வரும். சொல்லிக் கொடுப்போம். நிறைய சீக்கிரம் சொல்லிக் கொடுப்போம். கர்மேரேஜிங் ஒழுங்காக வரணும், கரெக்டாக அட்டன் பண்ணணும், தூங்கக்கூடாது, அதை கரெக்டாக கேட்கணும், அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். ஸோ பிளஸ்ஸிங் எப்படி பண்ணணுன்றதோட இன்னைக்கு வகுப்பு நம்ம முடிச்சுக்கும், டைம் ஆச்சு. அதாவது எந்த பங்கு, இப்போ ஒரு இதுக்கு போகிறீங்க, சீமந்தத்துக்கு போகிறீங்க, அப்போ எப்படி பிளஸ் பண்ணணும்? இறைவா, இந்த பெண்ணு நல்லபடியாக குழந்தைய நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றெடுத்து குழந்தையும் பெற்றோர்களும் நல்லா ஆசீர்வாதமாக நல்லா சந்தோஷமாக இருக்கணும், இறைவா ஆசீர்வதிப்பாயாக அப்படின்னு சொல்லி இறைவனை கூப்பிட்டு பிளஸ் பண்ணணும். ஒரு சீமந்தத்துக்கு போனீங்கன்னா அப்படி பிளஸ் பண்ணுங்க. இறைவா, நம்ம என்ன மனசை நினைக்கணும், சும்மா போயிட்டு அரிசி தூக்கிட்டு வந்துடக்கூடாது. சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பாட்டை கமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்காக போல, சாப்பிட்றதுக்காக போல. சாப்பாட்டில் கமெண்ட் சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம். யாரோ போடுறாங்க, கடவுளை வாங்குறாங்க, போடுறாங்க, சாப்பிட்றாங்க, அதெல்லாம் நம்ம போகிற விஷயம் என்ன, அந்த கர்ப்பிணி பெண்ணு அவங்க ஹஸ்பண்டை வச்சு அந்த செரமனி பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ண, இறைவா இது உங்களுக்கு நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகி குழந்தை நல்லபடியாக பிறந்து இந்த கணவனும் மனைவியும் நல்ல சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கணும், எல்லாரும் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ் வாழணும் அப்படின்னு சொல்லி மனசார நினைங்க. ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்க. நீங்கள் பிளஸ் பண்ணும்போது யாரையும் பாருங்க, அப்படியே தூக்கி போட்டு போயிடும். யாரும் ப்ரே பண்ணுறது மனசார நினைக்கணும். ஒரு அரை நிமிஷம் ஒதுக்கி நினைக்கணும், பிளஸ் பண்ணி அப்புறம் தான் பிளஸ் பண்ணும். அதான் எப்படின்னு தெரியல, யாரும் சொல்லிக் கொடுக்கல. எந்த குருமார்களும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நானும் நிறைய பார்த்துருக்கேன். எங்கே போனால் யாரும் சரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு, இல்லைன்னா பிளஸ் பண்ணு, தூக்கி போட்டு வா, அரிசி தூக்கி போட்டு வந்து. அவருக்கு எதுக்காக போடுறோம், ஏன் போடுறோன்னு தெரியல. ஒரு செகண்ட் மற்றவங்க இருக்கட்டும் பார்க்க, நீங்கள் ஒரு செகண்ட் இல்லைங்க. அப்போ நீங்கள் சீமந்தத்துக்கு போறீங்க, நிற்கணும், ஒரு நிமிஷம் நிற்கணும், மனசாக நிற்கணும். இல்லை அங்கே நிற்கலே ஒரு ஓரமாக இல்லைங்க, அங்கேதான் போய் நிற்கணும். இல்லை அங்கேதான் போய் நிற்கணும் கிடையாது. ஃபோட்டோகிராஃபர் இப்படி வாங்குவார், வீடியோகிராஃபர் இப்படி வாங்குவார், அதெல்லாம் அப்புறம். உங்கள் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறது, வீடியோக்கு போஸ்ட் கொடுக்குறதுலாம் அப்புறம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம போன பர்பஸ் என்ன, பிளஸ் பண்ணுறதுக்காக அவங்க கூப்பிட்டுருக்காங்க, நம்ம பிளஸ்ஸிங்காக போகணும், அவ்வளோதான். அப்போ பிளஸ்ஸிங் போகும்போது ஒரு ஓரமா அங்கேயே முன்னாடி அங்கேயே ப்ரே பண்ண விட மாட்டேங்க. நாங்கள் போய் நீ நகரு, நான் நகரு, நீ இதை போட்டு இப்படி நகருங்க, இப்படி வாங்க, இதெல்லாம் எல்லாத்தையும் நடக்குது. அதை நாம் பண்ண வேண்டாம். அங்கே போய் நீங்கள் ப்ரே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஓரமாக மனசார நினச்சிக்கோங்க, அவங்கள ப்ரே பண்ணுங்க, மனசார ப்ரே பண்ணுங்க. இந்த பொண்ணு நல்லபடியாக சுகப்பிரசவமாகி நல்லபடியாக குழந்தை பிறக்கட்டும், தாயும் செய்யும் நல்லபடியாக குழந்தை சுகப்பிரசவம் நடக்கட்டும், இந்த அம்மாவும் என் கணவனும் குடும்பமும் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும், இறைவா ஆசீர்வதிப்பாயாக அப்படின்னு இறைவனை கூப்பிட்டுக்கோங்க. இறைவா ஆசீர்வதிப்பாயாக. இப்போ மேரேஜுக்கு பாருங்க, இந்த மணமக்கள் 16 செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ இறைவா நீ ஆசீர்வதிப்பாயாக, இறைவா நீ ஆசீர்வதிப்பாயாக. நாமளும் வரக்கூடாது, நம்ம கிட்ட வரக்கூடாது, இறைவா நீ ஆசீர்வதிப்பாயாக அப்படின்னு வரும்போது 2 in 1 2 வரும். என்ன வரும், இறைவனுடைய ஆசீர்வாதம் வரும் அவங்களுக்கு.
அதே நேரத்தில் அவங்கள முறையாக இறைவனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஒரே கல்ல 2 மாங்காய், ஒரே கல்ல 2 மாங்காய், ஒரே கல்ல 1 மாங்காய் இல்லை, ஒரே கல்ல 2 மாங்காய். அப்ப எவ்வளவு பெனிஃபிட் அது. அவங்களையும் வாழ்த்துறீங்க, நீங்களும் அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறீங்க. எஸ், ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போறீங்க, பிளஸ் பண்றீங்க. எப்படி பிளஸ் பண்ணணும்? இறைவா, இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்களே ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ 2 பேரோ இந்த வீட்டை கட்டியிருக்காங்களே, அவங்க நல்லா வாழ்வாங்க, நல்ல எல்லா 16 செல்வங்களையும், இந்த 16 செல்வங்கள் வந்து எல்லாமே சொல்லுங்க. ஏன்னா 16 செல்வங்களும் நிறைந்ததான் முழுமையான வாழ்க்கை. 16 செல்வங்களும் நிறைந்ததான் முழுமையான வாழ்க்கை. 16 செல்வங்களையும் பெற்று 16 செல்வங்களாக இறைவன் சொல்றாரு. 16 செல்வங்கள், இந்த 16 செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக இந்த வீட்டில் அவங்க வாழணும். இந்த வீட்டில் நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமாக வாழணும். அதுக்கு இறைவா நீ ஆசீர்வதிப்பாயாக, இறைவா நீ ஆசீர்வதிப்பாயாக. திரும்பவும் சொன்ன பாருங்க எப்படி எப்படி வாழ்த்தணும்ன்ற. இறைவா, கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கேன், கூப்பிட்டுருக்காங்க, இந்த வீட்டை கட்டினவங்க, இந்த வீட்டு உரிமையாளர்கள், அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த வீட்டை வாழட்டும், வசிக்கட்டும், 16 செல்வங்களையும் பற்றி சந்தோஷமாக வாழட்டும். இதற்காக இறைவா நீ அவர்களை ஆசீர்வதிப்பாயாக அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணும். அந்த பிளஸ்ஸிங் நீங்க பண்ணும் பொழுது அந்த உண்மையான ஆசீர்வாதம் அவங்களுக்கு போய் சேரும். அவங்க அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ற நேரம் அவங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களும் மேலும் மேலும் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி இன்னும் நல்ல சந்தோஷமா ஆனந்தமா இருப்பாங்க. அவங்களும் ஆனந்தமா இருப்பாங்க. இறைவனை கூப்பிட்டு நீங்க ஆசீர்வதிக்கும் பண்ணதுனால உங்களுக்கும் கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பார். உங்களுக்கும் கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பார். அப்ப அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றீங்க, இறைவனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் தெரியாம உங்களுக்கும் வருது. இந்த ஆசீர்வாதத்தை யாருமே வாங்குறது கிடையாது. அவங்களுக்கே இவங்க ஆசீர்வாதம் பண்ணனால இறைவனுடைய ஆசீர்வாதம் அங்கே கிடைக்கிறது இல்லை. இப்ப நாம சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, அவங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பீங்க. அவர்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாக, இறைவனை அழைத்து ஆசீர்வதிப்பதன் மூலமாக இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கிறது. திரும்பவும் சொல்றேன், ஒரே கல்ல 2 மாங்காய். ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இறைவனை இன்வைட் பண்ணி ஒரு அரை நிமிஷம் டெடிகேட் பண்ணி ஒதுக்கி ப்ரே பண்ணி பண்ணுங்க. இப்போ நீங்க வீடியோகிராஃபர் போட்டோகிராஃபர் முன்னாடி இதெல்லாம் ப்ரே பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, தனியா ஒரு இடத்துல உட்காந்து, அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தனியா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அரை நிமிஷம், 1 நிமிஷம், நாட் மோர் தேன் தட், ஒரு அரை நிமிஷம் 1 நிமிஷம் கண்ணை மூடி இறைவனை ப்ரே பண்ணி, இறைவா நீ உங்களுக்கு செய். அது கிரக பிரவேசம் ஆகட்டும், திருமண வாழ்த்தாகட்டும், பிறந்தநாள் வாழ்த்தாகட்டும், அந்த வீட்டுக்கு அழைச்சிக்குவாங்க இல்லையா, அந்த என்ன ருது சாந்தின்னு சொல்லுவாங்க, ஏஜ் அட்டன் பண்ணா வீட்டுக்கு அழைச்சிப்பாங்க, பார்த்தீங்களா, பெண்ணை வீட்டுக்கு அழைச்சிப்பாங்க இல்லையா, அது கூட அப்போ நீங்க அதை எப்படி ப்ளஸ் பண்ணணும்? இறைவா, இந்த பொண்ணு வயசுக்கு வந்து வீட்டுக்கு அழைச்சிக்கிற ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் வந்திருக்கேன். அந்த பொண்ணு நல்லபடியா வளர்ந்து, நல்லபடியா வாழ்ந்து, நல்லபடியா கல்யாணம் பண்ணி, நல்லபடியா சந்தோஷமாக வாழ்றதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்ப அந்த ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கு, அது வீட்டுக்கு அழைச்சிக்குவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்? அப்ப அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். அந்த பொண்ணு இப்பதான் ஏஜ் அட்டன் பண்ணிக்கணும், முதல்ல பெரிய மனுஷி ஆயிருக்குன்னு, பெரிய மனுஷி ஆயிருக்கு. வாழ்க்கையில கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த பெண் வந்து பெரிய மனுஷியா இருக்கு, வயசுக்கு வந்திருக்கு, பருவத்திற்கு வந்திருக்கு. அது ஒரு முக்கியமான செரிமனி, நம்ம இந்து கல்ச்சர்ல அது ஒரு முக்கியமான செரிமனி. அந்த செரிமனி கூப்பிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணு நல்லபடியா வளர்ந்து, நல்லபடியா வாழ்ந்து, நல்லபடியா திருமணம் பண்ணி, நல்லபடியாக குழந்தை குட்டிகளை பெற்று சந்தோஷமாக 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழட்டும் இந்த பாப்பா அப்படின்னு சொல்லி, அந்த பாப்பா பேர் தெரிஞ்சா பேரை சொல்லுங்க. பேர் தெரியலன்னா அந்த பாப்பாவை நினைச்சு கூட, அந்த பாப்பாவை நினைச்சு கூட நீங்க அதை பிளஸ் பண்ணுங்க. அதை பிளஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வெளில இதெல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிட்டு அப்புறம் அது பக்கத்துல போய் நீங்க அது என்ன போடணுமோ அந்த அச்சதை சொல்லுவாங்க, அச்சதை போட்டு வாழ்த்துக்கு. ஏன்னா அச்சதை போடத்துல அங்க போய் நீங்க ரிப்பேர் பண்ண முடியாது. உங்களை பார்த்தா ஏதோ புதுசா ஏதோ மென்டல் வந்துச்சு போட இதோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையிலே இதுதான் செய்யணும். ஆனா நீங்க இப்படி பேங்க் பண்ண உங்களை மென்டல் நிடுவாங்க. தெரியாத மக்கள் என்ன பண்றது, தெரியாத மக்கள் நீங்க போய் அங்க போய் ப்ரே பண்ண உங்களை மென்டல்னுவாங்க. பட் உண்மையிலே அவங்க தான் மென்டல், நாம இல்ல மென்டல், நம்ம கரெக்ட், ஆனா நம்மள மென்டல்னுவாங்க. ஓகே ரைட், நீங்க தனியா உட்காந்து ப்ரே பண்ணி இந்த பொண்ணு நல்லா சந்தோஷமா ஹாப்பியா நல்லபடியா வளரணும், ஆரோக்கியம் வளரணும். ஏஜ் அட்டன் பெரிய விஷயம் இல்லை, அது பிறகுதான் பிரச்சனையே. மாசம் பிரச்சனை, மாசம் வலி, ரொம்ப கொடுமை. இப்போடா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏஜ் அட்டன் பண்றதெல்லாம் குறைஞ்சி போய் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இப்போ அதுலேருந்தே மாசம் அவங்க பீரியட், மாசம் பீரியட் பெயின், மாசம் பீரியட் ப்ராப்ளம். அது பாவம், ரொம்ப கொடுமை. இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ண நம்ம வகுப்புகளை சொல்லிக் கொடுப்போம். இதுக்கு மேலே நம்ம வந்து கர்மானதிங்க ஃபியூச்சரில் அந்த வகுப்புல இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி ஹாப்பியாக வாழ்றது, அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு குட் பை சொல்லிடலாம்.
ஸோ அப்போ நீங்கள் ப்ளஸ் பண்ணும்போது எப்படி ப்ளஸ் பண்ணுறீங்க? இந்த குழந்தை, இந்த பாப்பா, இந்த பேரசங்க இருந்தாலும் நல்லபடியாக வளர்ந்து, நல்லபடியாக வாழ்ந்து, நல்லபடியாக கல்யாணம் பண்ணி, நல்லபடியாக திருமணமாகி குழந்தை குட்டி சந்தோஷமா 16 செல்வம் பெற்று பெறுவாள் வாழ இறைவா நீ ஆசீர்வதிப்பாயாக, இறைவா நீ ஆசீர்வதிப்பாயாக அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணும்போது கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த பாப்பாவுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளை கூப்பிட்டு ஆசிரம் பண்ணாலும் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியா? 2 மாங்காய் ஒரே கல்லில், அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும், நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா நாமளும் ஆசீர்வாதம் கொடுக்குறோம், இறைவன் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறோம், அதன் பலனாக இறைவன் நமக்கும் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார். 2 in 1, 2 பெனிஃபிட்ஸ். அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இனிமேல் போய் அப்படி பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்க இனிமேல் ப்ளஸ் பண்ணாதீங்க, இன்னையோட விட்டுடுங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேலுக்கு அந்த மாதிரி விட்டுடுங்க. இனிமேல் இறைவனை கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணுங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அப்படி ப்ளஸ் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்குவோம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிகள் ஐயா. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. நன்றிங்கய்யா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ டாக்டர். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. Thank you, sir. Thank you so much. நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா.